அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி கொஞ்சம் மியூட் பண்ணுங்க எல்லாரும். நம்முடைய நிகழ்ச்சி 983 புத்தகங்கள் உயர்தினையே. இதை பற்றி தான் இன்னைக்கு 5 சிறப்பு விருந்தினரை நம்ம அழைத்திருக்கோம். அவங்க பேச போறாங்க. இந்த தலைப்புல நேற்றைக்கு எங்களுடைய கவியரங்கம் நடந்தது, கவிதை களம் நடந்தது. நாங்க எங்க குழுவுல இருக்கிறவங்களாம் கவிதை இதே தலைப்புல கவிதையை எழுதி படிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் படிச்சிருக்கோம் இதே தலைப்புல. இந்த தலைப்பு நல்லா இருக்குதுன்றதுக்காக இன்றைக்கு உரை கேட்கணும். அதுதான் புத்தகம் எல்லாரும் வாசிக்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும். புத்தகம் எவ்வளவு பேரோட நம்மளை வாழ வைக்குது அப்படின்றதுதான் இந்த கருத்து. பார்க்காத மனிதர்களை, பார்க்காத அறிவியலறிஞர்களை, பார்க்காத தலைவர்களை எல்லாரையும் நம்ம கூட வாழ வைக்குது, நம்ம கூட நடமாட வைக்குது, நம்ம கூட பேச பலருடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திருவள்ளுவர் கூட நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு பயணப்படுத்துறோம். திருவள்ளுவர் கூட ஒவ்வொரு நாளும் பயணப்படுறோம். அப்படின்ற பட்சத்துல இப்போ எவ்வளவு பெரிய ஆளுமைகள், எவ்வளவு பெரிய கவிஞர்கள், இலக்கிய பேச்சாளர்கள், பல அறிவியலாளர்கள், பலரோட நம்ம பயணிக்கிறோம். அப்ப அந்த பயணம் உயிருள்ள பயணமாகவும் இருக்கு. நாம அறிவோடு பிறந்திருக்கிறோன்றதை விட இத்தனை பயணங்கள் நமக்கு அந்த அறிவை இன்னும் மேம்படுத்துது. அந்த விதத்துல இந்த தலைப்பு புத்தகங்கள் நம்மிடையே உலாவி வரும் ஒரு உயர்தினையே அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துலதான் இந்த தலைப்பை ஒற்றி தான் நேற்று கவிதை வாசித்தவங்க இன்றைக்கு ஒரு எங்கள் தளத்தில் இல்லாத ஐவரை அழைத்து அவர்களிடமிருந்து அவர்கள் பார்வையை இல்ல அவர்கள் எந்த கோணத்துல இந்த தலைப்பு பார்க்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு உரை செய்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு 15 நிமிடம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். 15 நிமிடம் எடுத்துட்டான்னு பார்ப்போம். ஏன்னா 5 பேர் பேச போறோம். மகிழ்ச்சி. இவர்களை அறிமுகப்படுத்திய நமது டாக்டர் வேலம்மாள் மேடம்க்கு நன்றி. அதே மாதிரி அகவி சார் அறிமுகப்படுத்திய டாக்டர் மூர்த்தி சாருக்கு நன்றி. அகவி சார் வந்திருக்கீங்களா தெரியல எனக்கு. ஓகே, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வரல, வந்தாருன்னு சொல்லிட்டோம். இப்ப நம்மிடையே அடுத்த பேச்சாளரா, முதல் பேச்சாளர் கவிஞர் அகவியை போட்டிருந்த, இரண்டாவது பேச்சாளரா திரு நாரம்பூநாதன், எழுத்தாளர், ஓஎஸ்ஆ விருதாளர். அவரை தான் நம்ம அழைக்கலாம். நாரம்பூநாதன் சார், நீங்க பேசலாம். உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் நீங்களே கொடுத்துட்டு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மகிழ்ச்சி. மைக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே ஆஃப் பண்ணிடுங்க, மற்றவர்கள் தொந்தரவு இல்லாத மாதிரி பார்த்து. நன்றி. இந்த மேடை திரு நாரம்பூநாதன் அவர்கள். நீங்கள் உங்கள் உரையாற்ற. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நாரம்பூநாதன், திருநெல்வேலியை சேர்ந்தவன். என்னை பற்றி பெருசா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நான் ஒரு 33 ஆண்டுகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால பணிபுரிந்தேன். ஒரு விருப்ப ஓய்வு கொடுத்துட்டு முழு நேர இலக்கிய பணிக்காக வந்துட்டேன். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துல நான் ஒரு மாநில நிர்வாகியா இருக்கிறேன். ஒரு 20 புத்தகங்கள் வரை எழுதியிருக்கிறேன். சிறுகதைகள், கட்டுரைகள் இப்படியாக எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஒரு சில புத்தகங்கள் பல்கலைக்கழகங்கள்ல மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல எல்லாம் பாடத்திட்டத்துல இருக்குது. அவ்வளவுதான் என்னை பத்தி சொல்றதுக்கு இவ்வளவு போறோம்னு நினைக்கிறேன். சமீபத்துல 2022க்கான தமிழ்நாடு அரசினுடைய ஊவேசா விருது வாங்கியிருக்கிறேன். அது இந்த நேரத்துல மகிழ்ச்சியோட கூட தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரியான சான்றோர் பெருமக்களை ஒரு இணைய வழியிலே சந்தித்து உரையாடுவது என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மதிப்பிற்குரிய அக்கா வேலம்மாள் அவர்கள் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. புத்தகங்கள் உயர்தினையே என்ற தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னாங்க. புத்தகங்கள் நமக்கு சுவாசம் போல, அது நமக்கு தெரிஞ்சதுதான். பொதுவாக
ஒரு ஒரு மனிதரை நம்மளும் இல்ல, பொதுவாக ஒரு எதிர்ப்பட்ட மனிதர்களை எல்லாம் பார்க்கும்போது கடைசி என்ன புத்தகம் வாசிச்சீங்க அப்படின்னு முன்னால எல்லாம் கேட்போம். இப்பெல்லாம் யாரையும் பார்த்து அப்படி கேட்கவே பயமா இருக்கு. ஏன்னா அவங்க எத்தனை பேர் தடுமாறுவாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த அளவிற்கு வாசிப்புல இருந்து இன்னைக்கு பொதுவாக மனிதர்கள் அந்நியப்பட்டு இருக்கிறார்கள். எல்லாருமே ஒரு காலத்துல பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், தரையில் இறங்கும் விமானங்கள் இப்படி எல்லாம் விழுந்து விழுந்து வாசிச்சவங்க தான். ஆனா இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிறுகதையை கூட வாசிக்க சோம்பேறித்தனப்பட்டு, சார் இப்ப நேரமே கிடைக்கிறது இல்லை சார் அப்படின்னு வாய் கூசாம பொய் சொல்வதற்காக கத்துக்கிட்டாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா, சார் புஸ்தகம் வாசிச்சா தூக்கம் வருது சார் அப்படிங்கிறாங்க. நான் அவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லுவேன்னா, அப்படியாவது பரவாயில்ல ஒரு புத்தகத்தை தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, அப்படியாவது உங்கள் கையிலே ஒரு புத்தகம் தவழட்டும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புத்தகம்னா என்ன, வெறும் தாளும் மையும் மட்டுமா? அப்படி நிச்சயமாக கிடையாது. அதை எழுதியவனுடைய ஆன்மா அதுல இருக்குது. ஒரு மரத்துல வேருக்கும் விழுதுக்கும் என்ன தொடர்பு இருக்கோ அதே மாதிரிதான் ஒரு புத்தகத்தை எழுதியவனுக்கும் அதை வாசிப்பவனுக்குமான தொடர்பு என்பது ஒரு ஜீவனுள்ள தொடர்பு. ஒரு புத்தகத்தை இப்ப சமீபத்துல கூட சார் சொன்னாங்க, ஒரு புத்தகத்தை எழுதியவன் மறைந்து போகலாம், ஆனா அவனுடைய எழுத்துக்கள் மறைவே மறாது. அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் காலம் காலமாக ஒவ்வொரு முறை ஒரு புத்தகம் வாசிக்கப்படும் பொழுதும் அந்த படைப்பாளி உயிர் பெற்று எழுவான். மறுபடியும் 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 அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ இப்படி நம்ம இதை பற்றி புத்தகத்து வாசிப்பு பற்றி கொட்டேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லி இது பண்ண விரும்பல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சான்றோர் பெருமக்கள் தான். ஆனா ஒரு புத்தக வாசிப்பு என்பது எப்படி ஞானத்தை கொடுக்கும் என்பதற்கு நமக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சைவத்திற்கும் சமணத்திற்கும் ஏற்பட்ட மோதல்லாம் நமக்கு தெரியும். அதுல 8000 சமணர்கள் கழுவேற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற செய்திலாம் தெரியும். இல்ல கருவேற்றப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளும் இருக்கு. ஆனால் சமணர்களை பற்றி நாம முழுமையா அறிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே கல்வியை இலவசமாக கொடு, மருத்துவத்தை சேவையாக கருது, பசித்தோருக்கு உணவு கொடு, அண்டி வந்தவனுக்கு அடைக்கலம் கொடு அப்படிங்கிறதுதான் சமணத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக இருந்திருக்கு. நீங்க சமண துறவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா குகைகள்ல தான் வசிப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுவாங்க. மருத்துவ ஏடுகளை கையில சுமந்துகிட்டே போவாங்க. யாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அவங்களுக்கு மருந்து கொடுப்பாங்க, அதுக்கு காசு வாங்க மாட்டாங்க. கையில ஒரு பாத்திரம் குவளை கூட வச்சுக்க மாட்டாங்க. குனிஞ்சு இந்த மழை தண்ணி அப்படி அந்த குகையில இருக்கக்கூடிய அந்த சுனை தண்ணீரை அப்படிதான் தவழ்ந்துதான் குடிப்பாங்க. அப்படி வாழ்ந்த சமண துறவிகளுடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லையா, இது பாத்தீங்கன்னா இதெல்லாம் புத்தகத்தின் மூலமா தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த சமணர்களுடைய கொள்கை தான் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய கோட்பாடு இன்னைக்கு இதுதான். இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா, கல்வியை இலவசமாக கொடு, மருத்துவத்தை சேவையாக கருது, பசித்தோருக்கு உணவு கொடு. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹோட்டல் சாப்பாடு வந்துருச்சு, எஜுகேஷன் இன்னைக்கு ரூபாய் போச்சு. இதையெல்லாம் தாண்டி ஒரு மக்களுக்கான அடிப்படை சேவையாக செய்து வந்தவர்கள் சமணர்கள். நான் பிறந்த ஊர் கழுகுமலை, அதாவது இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய கழுகுமலை. அது அங்க இருக்கக்கூடிய மலையில, கழுகுமலையில ஒரு மிகப்பெரிய குன்றுகள்லாம் உண்டு. அதுல சமணர்களுடைய தீர்த்தங்கருடைய சிலைகள்லாம் இருக்கு. அங்க சமண பல்கலைக்கழகம் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல அங்க ஒரு மிகப்பெரிய சமண பல்கலைக்கழகம் இருந்தது. அதுல ஏராளமான ஆண் துறவிகளும் பெண் துறவிகளும் இங்க கல்வி கற்றார்கள். இப்படி பல்வேறு செய்திகள் இன்றைக்கு அதை பத்தி, நாம் பிறந்த ஊரை அங்க இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் இருக்கும், அந்த சமண தீர்த்தங்களுடைய சிலைகள் எல்லாம் அங்க வரிசையாக இருக்கும். அந்த சிலைகளுக்கு கீழே அந்த படித்த மாணவனுடைய பெயர், அவருக்கு எடுத்த ஆசிரியருடைய பெயர், கீழே அந்த சிற்பியினுடைய பெயர் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கும். அது வட்டெழுத்துக்கள்ல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 102 தீர்த்தங்களுடைய சிலைகள் இருக்குது. அந்த மாணவர்களுடைய பெயரெல்லாம் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இதெல்லாம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கல்வி கற்கக்கூடிய நிலைமையெல்லாம் ஒரு காலத்திலே இருந்திருக்கிறது சமணர்கள் காலத்துல. ஆனா நமக்கு வெறுமனை சமணர்கள் சைவத்துக்கும் சமணத்துக்கும் முதல்ல சமணர்கள் மோசம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை பரிமாணத்துல நமக்கு எல்லாம் தெரியும். இந்த ஏட்டுச்சோடிகளை தண்ணீர்ல எடுத்து போட்டது,
அனல்வாதம் புனல்வாதம் இதெல்லாம் இருக்கு. இதுல ரெண்டு பக்கம் இருக்கு. ஆனால் அவருடைய பங்களிப்பை நாம் ஒரேடியாக மறுதளிக்க முடியாது அப்படிங்கிறதா நான் சொல்ல வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம். அப்போ சமணர்களிடம் இருந்தான் பள்ளி என்ற சொல்லியே நாம் இன்றைக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா வந்து சமணர்கள் படுக்கக்கூடிய அந்த படுகைக்கு, சமண படுகைக்கு பேரு பள்ளி. அதுலதான் பள்ளியறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலதான் அவங்க படுப்பாங்க. அதுல வந்து குழந்தைகளை அழைத்து வந்து உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பதனாலதான் அது பள்ளிக்கூடமானது. அதைத்தான் இன்னைக்கு நாம சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்படிங்கிற இதுல நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ புத்தகங்கள்னு நம்ம சொல்லும் போது அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதுல புனை விலக்கியம் இருக்கு, நாவல், சிறுகதை, கவிதை, நாடகம், எத்தனையோ புனை விலக்கியம் இருக்கு. வரலாற்று நூல்கள் இருக்கு, பண்பாட்டு நூல்கள் இருக்கு, மனிதகுல வரலாற்றை சொல்லக்கூடிய நூல்கள் எல்லாம் இருக்கு. நம்ம எதை படிக்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நமக்கு பிடித்தமான நூலை தேர்வு செய்து அதை வாசிக்கலாம். சில பேருக்கு கதை படிக்க பிடிக்கும், சில பேருக்கு கவிதைன்னா ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு இல்ல எனக்கு கட்டுரை நூல்கள் படிக்கதான் பிடிக்கும், வரலாறு சார்ந்த நூல்கள் படிக்கதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் ஊர் சார்ந்த வரலாறு என்ன, நாம ஒரு ஊர்ல இருப்போம், நம்ம ஊருடைய வரலாறே நமக்கு தெரியாது பல சமயங்கள்ல. நான் பாளையங்கோட்டையில இருக்கிறேன். எங்கள் ஊர்ல ஒரு பள்ளி உண்டு, சாராள் டக்கர் பள்ளி அப்படின்னு இருக்கு, சாராள் டக்கர் கல்லூரி இருக்கு. இது என்னது சாராள் டக்கர் அப்படிங்கிற பேரு புதிதாக வர்றவங்களுக்கு அது பேர் புதுசா இருக்கும். ஆனால் அந்த சாராள் டக்கர்ங்கிற அந்த பெண்மணி, அது வந்து ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. ஒரு ஒரு 170 ஆண்டுகளுக்கு முன்பு ஜான் டக்கர் என்ற ஒரு மிஷனரி, விடுதலைக்கெல்லாம் முன்பு பிரிட்டிஷ்காரர்கள் இந்த காலகட்டத்திலே ஜான் டக்கர்ங்கிற ஒருத்தர் இங்க இருக்கும்போது தன்னுடைய சகோதரிக்கு கடிதம் எழுதுறாரு சாராள் டக்கருக்கு. இந்த ஊர்ல பாளையங்கோட்டையில திருநெல்வேலியில் நான் இருக்கிறேன், இங்க வந்து பெண்களே பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, ஆண்கள் தான் கொஞ்சம் பேர் படிக்காங்க, அது எல்லா ஜாதியினரும் படிப்பதில்லை, இப்படிங்கிறதெல்லாம் தகவல் லெட்டர் எழுதுறாரு. அப்போ அந்த பொண்ணு கேட்கறா, என்ன பெண்கள் படிக்க மாட்டாங்களா, இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு கேட்கறா. அப்போ ஆமான்னு சொன்ன உடனே அங்க தன்னுடைய சிநேகிகளோடு சேர்ந்து ஒரு 822 சவரன் தங்கத்தை அனுப்பி படிக்க வைக்கிறான். அனுப்பி இங்க ஒரு பெண்களுக்கான ஒரு பள்ளியை துவக்கணும்னு சொல்லி அனுப்புறான். இங்க ஒரு பக்கம் இங்கிலாந்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறது நம்முடைய தேசம், அதே நேரத்துல இங்கிலாந்துல இந்தியாவில் தென்னிந்தியாவில் ஒரு ஊரிலே அங்கே ஒரு பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னும் சொல்ல போனால் சாராள் டக்கர் கலெக்ட் பண்ணது ரொம்ப கம்மி தான். அவளுடைய அவள் இறந்த பிறகு, அவள் இருக்கும்போது ஒரு 30 சவரன் தங்கம் தான் அனுப்பியிருக்காப்ல. ஆனால் அவள் இறக்கும் போது இப்படி ஒரு பள்ளிக்கூடம் நடத்த முடியாம போகுது, 4 வருஷத்துக்குள்ள இழுத்து மூடுற மாதிரி இருக்காங்களே அப்படி சொல்லும் போது அவருடைய சிநேகிதிகள் எல்லாம் அவள் இறப்பிற்கு பிறகு ஒரு 822 சவரன் தங்கத்தை அனுப்பி ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவான பள்ளி அந்த சாராள் டக்கர் பள்ளி. எங்கள் ஊரிலே ஒரு கண் தெரியாத ஒரு பள்ளி இருக்கிறது. அதை ஆரம்பிச்சவங்க வந்து ஆனி ஆஸ்பித் என்ற ஒரு பெண். அவங்களும் ஐரோப்பிய தேசத்துல அயர்லாந்துல இருந்து வந்தவங்க தான். காது கேளாத ஒரு பள்ளி ஒண்ணு இருக்கு, பிளாரன்ஸ் ஃபைன்சன் அப்படின்னு ஒரு பெண்மணி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இந்த கண் தெரியாத ஒரு பள்ளி வந்து ஆசியாவிலேயே 2வது பள்ளி. இந்த காது கேளாத ஒரு பள்ளிங்கிறது இந்தியாவிலேயே 3வது பள்ளி. அதே மாதிரி டோனாவூர் ஆஸ்பத்திரின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு பெருசாக, வள்ளியூர் பக்கத்துல இருக்கு. அதை ஆரம்பித்தவர் ஏமி கார்மிக்கேல் என்ற ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண். இவங்க எல்லாம் யாரு? இந்த பெண்மணிகள் யாரும் திருமணம் செய்து கொள்ளாதவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு நம்ம கணியன் பூங்குன்றனார் பாடியிருக்காரு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்பே இவங்க வந்து இவ்வளவு செயல்களை மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். எல்லோரும் என்னுடைய உறவினர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும், அவர்களெல்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக இவங்கெல்லாம் வந்து இந்த சேவையை செஞ்சிருக்காங்க. இவர்களெல்லாம் வரலாற்றிலே எப்படி இடம் பெற்றார்கள், இவற்றையெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்துட்டு போனதெல்லாம் ஒரு 150 160 வருஷம். இதுல வந்தது வந்து ஏமி கார்மிக்கேல், பிளாரன்ஸ் வென்சன், ஆனிஸ் ஆஸ்வித் தான். சாராள் டக்கர் இங்க வந்ததே கிடையாது. அப்படிப்பட்டவர்களை பற்றிய வரலாறுகளை எல்லாம் ஒரு புத்தகத்தின் மூலமாகத்தான் நான் அறிஞ்சிருக்கேன். அது மூலமா தான் எனக்கு என்னால் கற்றுக்கொள்ள முடிஞ்சது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சங்க இலக்கியங்களே எடுத்துக்கோங்க, 10 பாட்டு 8 தொகை நூல்கள் எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். 10 பாட்டு 8 தொகை நூல்கள் நம்ம படிச்சிருக்கோம். அதெல்லாம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை. ஒரு காலத்துல நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் படிச்சிருப்போம். ஹோமர் எழுதிய இலியட் ஓடிசி அப்படிங்கிற கிரேக்க காப்பியங்களை எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த இலியட் ஓடிசிங்கிறது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது கிரேக்க மொழி தெரிந்தவர்களால் அதை வாசிக்க முடியாது. கிரேக்க மொழியில தான் இருக்கு. ஆனால் இப்பொழுது அதெல்லாம் வந்து
இப்பொழுது அது வழக்கொழிஞ்சு போச்சு. அந்த சொற்கள் பூரா வழக்கொழிஞ்சு போச்சு. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு திருக்குறள் இன்றைக்கும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எல்லா சொற்களுமே புழக்கத்தில் உள்ள சொற்கள். தமிழிலே இதுக்கு போனார் நோட்ஸ் எல்லாம் தேவையில்லை. என்ன இதை யாருனாலும் பார்த்த உடனே சொல்லிடும், இந்த குறள் சொல்ல வர்றது என்ன, படிக்கிறது மாதிரி நடந்துக்கோ அப்படிங்கிறதுதான். அப்போ 2000 ஆண்டுகளாக தமிழ் மொழியில் உள்ள சொற்கள் திரும்ப 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 வாசிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. திருக்குறள், திருவள்ளுவர் மன்றங்கள், திருவள்ளுவர் கழகங்கள், கம்பன் கழகங்கள் மூலமாக தமிழ் மொழி மீண்டும் 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 வாசிக்கப்படும் போது அந்த மொழி புழக்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் உலகத்தில் தொன்மையான 7 மொழிகளில் ஒன்று தமிழ். தமிழும் சீன மொழியும் மட்டும்தான். மற்ற மொழிகள் எல்லாம் தொன்மையான மொழிகளாக இருக்கலாம், ஆனால் அதை வாசிக்கப்பட அந்த மொழிகள் வழக்குள் ஒளிந்து போய்விட்டன. அப்போ நீங்க சங்க காலத்திலே பாத்தீங்கன்னா ஓப்போ என்று சொல்லக்கூடிய கிரேக்க பெண் கவிஞர், அவங்க ஒரு அம்மா தான் இருந்திருக்காங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, அவங்க கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டு ஓப்போ அப்படிங்கிற பெண் கவிஞர். ஆனால் சங்க காலத்திலே 38 பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச யார்ட்டையும் கேட்டா அவையாரை மட்டும் தான் சொல்லுவோம். அவையார்லயே 2-3 அவையார் உண்டு, அது வேற விஷயம். ஆனால் நம்மளால அதிகபட்சம் அவையாரை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடிந்திருக்கிறது. அவையார் இருக்காங்க, ஆதிமன் இருக்காங்க, உக்கூர் மாசாத்தியார் இருக்காங்க, வெள்ளி வீதியார், காக்கை பாடனியார், நச்செல்லையார், அணிலாடு முண்டிலார், தாயங்கண்ணியார், உடத்தாம கண்ணியார், வெண்ணி வைத்தியார், பாரி மகளிர், பொன்முடியார், இளவெயினி, இப்படி பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 38க்கும் மேற்பட்ட, அதுல எண்ணிக்கை கொஞ்சம் மாறுபாடு கொஞ்சம் முன்பின் இருக்கலாம். ஆனால் இத்தனை பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் பெண் கல்வி என்பது அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. அத்தனை பெண்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால் பெண் கல்வி இருந்திருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் தான் பெண் கல்வி தடைப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் மீண்டும் சாரால் டக்கர் போன்றவர்கள் எல்லாம் தென் பகுதியிலே பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வெவ்வேறு இடங்களிலே மிஷனரிகள், இலக்காரம் வந்ததுல நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அப்படியாக விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? புத்தகங்களை வாசிக்கும் போது தானே தெரியுது. இதெல்லாம் புத்தகத்தை வாசிக்கும் போது மட்டும்தான் தெரிகிறது. இப்படி ஏராளமான புத்தகங்கள், வரலாறு சார்ந்த புத்தகங்கள் என்ன படிக்கலாம், பண்பாடு சார்ந்த புத்தகங்களை படிக்கலாம். கப்பல், நம் நாட்டு கப்பல்கள், நம்ம கப்பல்னாலே என்ன நினைக்கிறோம், மார்க்கோ போலோ வந்த கப்பல் தான் பெருசு, கொலம்பஸ் வந்த கப்பல் தான் பெருசு, அவர்கள் தான் மிகப்பெரிய வணிக கப்பல்களை நடத்தியவர்கள் என்று. அப்படி இல்லை. நம் நாட்டு கப்பல் கலை என்று சாத்தான்குளம் ராகவன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவர் எங்க நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தமிழ் அறிஞர். தமிழர் இந்தியாவிலே எப்படிப்பட்ட கப்பல்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டன அப்படிங்கிறத பத்தி நம் நாட்டு கப்பல் கலைன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஆதி காலத்திலிருந்து எப்படி தோணிகள், மரக்கலங்கள், எப்படி கப்பல்கள் செய்யப்பட்டன, விசாகப்பட்டினத்திலே மட்டுமல்லாமல் முசிறியில் எப்படி செய்யப்பட்டன, இப்படி பல்வேறு தகவல்களை படங்கள் வரைந்து வெள்ளைக்காரன் எப்படி பாய்மர கப்பல்களை நாணயமாக வெளியிட்டாங்கிறது உட்பட பல்வேறு தகவல்களை சொல்றாரு. அதுல வெளிநாட்டை சேர்ந்த பல அறிஞர்கள் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு கப்பலும் மராமத்து செய்வதற்கு 30 ஆண்டுகள் ஆகும். ஆனால் இந்திய கப்பல்கள் 50 ஆண்டு ஆனாலும் மராமத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்ல அந்த செய்திகளை எல்லாம் தன்னுடைய புத்தகத்துல சொல்றார். அவர்களுடைய அந்த கப்பல் அடித்தட்டுமானம் என்பது 3 லேயர்களாக இருக்கும், 3 பகுதிகளாக இருக்கும். மரக்கட்டைகளுக்கு இடையிலே ஆணிகள் பயன்படுத்துவதில்லை, மரச்சக்கைகளையே அவர்கள் ஆணிகள் போல கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது எப்படி தண்ணீர் உள்ளே புகாத அளவிற்கு அந்த அந்த இதெல்லாம் ஒரு பூசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் பல்வேறு தகவல்களை அந்த கப்பல் கட்டும் கலையில சொல்றார். அப்போ தமிழர்கள் அல்லது இந்தியர்கள் கப்பல் கட்டும் கலையிலே மிகச்சிறந்து விளங்கி இருக்கிறார்கள். ஏதோ புதிதாக வந்த வாஸ்கோடகாமா தான் கப்பல்ல பெரிய ஆளு அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் இந்த புத்தகங்களை படிக்கும் போது நமக்கு தெரியுது. அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பையன்கிட்ட இங்க இருக்கக்கூடிய வளாகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் பேர் கேட்டா தெரிய மாட்டேங்குது. ஒரு பையனுக்கு தெரிய மாட்டேங்குது. இது என்ன மரம்னு கேட்டா அவன் சிரிக்கான், தெரியல அங்கிள் அப்படிங்க. இந்த மரம் நீ எல்கேஜில இருந்து இங்கதானே படிச்சிருக்க, இங்கதானே உங்க அம்மா, இந்த மரத்தடியில தானே உங்க அம்மா உனக்கு சாதம் ஊட்டினாங்க, இங்க அது கூட உனக்கு மரம் பேர் தெரியலையா? இந்த மரத்துல தான் நீ உன்னுடைய செருப்பை போட்டு போன, உங்க அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு 11ஆம் படிக்கும் போது சோப்பு ஆற்றின இந்த மரத்துல தான் நீ செதுக்கி வச்சிருக்க, யார் பேரையோ சேர்த்து போட்டு வச்சிருக்கிற, இந்த மரம் பேர் தெரியாதான்னு கேட்டா தெரியாது, எனக்கு எதுக்கு அவசியம் அப்படின்னு கேட்கறான். ஆனா அதே மாணவன் ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய ஒரு பையன்
கார்ல எத்தனை வகைன்னு கேட்டா அத்தனை வகைகளை சொல்றான். டயோட்டா காரை சொல்றான், இந்த இந்த மாருதி கார் சொல்றான், அந்த வெளிநாட்டு ஆடி காரை பத்தி பேசுறான், BMW காரை பத்தி சொல்றான். ஒரு எல்கேஜி மாணவனுக்கு காரின் வகைகள் தெரிந்திருக்கிறது. இந்திய நாட்டில் 7000 வகையான தாவரங்கள் மரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பற்றிய எந்த ஞானமும் பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது யார் சொல்லித்தர? ஆசிரியர்கள் தான் சொல்லித் தரணுமா? ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள் நமக்கு தெரிகிறது. அவங்களுக்கு பாடத்திட்டத்துக்குள்ளதான் நின்று அவங்க செய்ய வேண்டியது. அப்போ இதை பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கலாம், மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்கலாம், நண்பர்கள் சொல்லலாம், இல்லை தானே தேடி இந்த மரங்களுடைய பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு என்னத்துக்குன்னு கேட்டோம்னா, எதை தெரிஞ்சுதான் என்னத்துக்கு? இப்போ நம்மை சுற்றி என்ன நிகழ்கிறது, நம்ம இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அதனுடைய பெயர்களையாவது தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய மர வகைகளை, மர செடி கொடிகள் பெயர்களை தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் கி ராஜநாராயணன் எழுதிய புத்தகங்களை எல்லாம் படிச்சீங்கன்னா தெரியும். பிஞ்சுகள்னு ஒரு நாவல், ஒரு சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். நீங்க அது சின்ன பிள்ளைகளுக்கு தானே நினைச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எந்த தகவலும் நமக்கு தெரியாது. வள்ளையத்தான் சொல்லி ஒரு பறவையை பத்தி அவர் எழுதியிருப்பாரு. இந்த வள்ளையத்தான் பறவையை நம்ம இந்த வேட்டை நாயை வளர்க்குற மாதிரி வளர்க்கலாமா. அது நல்ல பெருசா இருக்கும் அந்த வள்ளையத்தான் பறவை. அதை நம்ம மடியில வச்சுக்கலாம். மேல புறா கூட்டங்கள் பறந்து போச்சுன்னா இந்த வள்ளையத்தான் பறவையை ஏவி விட்டு அந்த புறா கூட்டங்களை அடிச்சுட்டு வான்னு சொன்னா பிர்ன்னு போய் டப்பு 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 டப்புன்னு எல்லா பறவைகளையும் தட்டி 50 புறாக்களையும் கீழே தட்டி விட்டுட்டு அது கீழே அதே ஸ்பீட்ல வந்துருவோம். 50 புறாக்களும் கீழே நம்ம முன்னாள் பொத்து 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 பொத்துன்னு விழுந்து கிடக்கும் அது அடிச்ச வேகத்துல. ஆனால் இந்த வள்ளையத்தான் பறவை அதே வேகத்துல நம்ம மடியில கையில உட்கார்ந்தா நம்ம கையில் உள்ள மணிக்கட்டு எலும்பு முறிஞ்சு போகுமா. அதனால என்ன செய்வாங்கன்னா கீழே ஒரு தோலினால் செய்யப்பட்ட ஒரு உரையை கையில மாட்டிக்கிறவாங்க, கையில இல்ல வயிற்றுக்கிட்ட மாட்டிக்கிறவாங்க. அந்த காலத்துல இப்படி இருந்திருக்கு. அவர் எழுதுறாரு, வள்ளையத்தான் பறவை அவ்வளவு வலிமை மிக்க பறவை அப்படிங்கிறத பத்தி அவர் எழுதியிருக்கிறாரு. தேன்குத்திங்கிற ஒரு பறவை பத்தி எழுதியிருக்கிறாரு. அல்ல சதை பற்று இருக்காது அப்படிங்கிறாரு. குளிக்கிறதுல எந்த பறவைகள் நல்லா குளிக்கும் அப்படின்னு எழுதுறாரு. காக்காவும் மைனாவும் தான் நல்லா குளிக்கும் அப்படின்னு எழுதுறாரு. கீரா ஒரு விவசாயி அடிப்படையில. அவ்வளவு எவ்வளவு நுட்பமாக பறவைகளை, விலங்குகளை எல்லாம் அவர் அவதானித்துள்ளார். அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா ஏப்பா இவ்வளவு விஷயம் இருக்கா. நம்மளும் ஒரு கோழியை பாக்குறோம், கோழி 8 சொற்கள் பேசும் அப்படிங்கிற கொக்குன்னு. அதுக்கு ஒவ்வொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. குட்டிகள் இந்த குஞ்சுகளோட போகும்போது எதிரி வரானா அதுக்கு ஒரு சத்தம் இருக்கு. கொட் 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 கொடையர் கொட் 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 கொடையர் கொட் அப்படின்னா வா ஃப்ரீயாயிருச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லாரும் போவோம். கீன்னு கத்துனா எல்லாரும் கூண்டுக்குள்ள போவோம்னு அர்த்தம். அப்போ எதிரி போயிட்டானா அதுக்கு ஒரு குரல். இப்படி ஒவ்வொரு சொற்களையும் பதிவு செஞ்சிருக்காரு. இப்ப நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. நமக்கு பிடித்தமான புத்தகங்களை எடுத்து நம்ம வாசிக்கணும். நம்முடைய வாசிப்பின் எல்லை பெருக பெருகத்தான் ஞானம் பெருகும். வெறும் இணையத்திலே வரக்கூடியது அல்லது வாட்ஸ்அப்பில் வரக்கூடியது, பேஸ்புக்கில் வரக்கூடிய செய்திகளை மட்டுமே நாம் அறிவினுடைய வெளிச்சம் என்று நினைச்சு பேசினோம்னா அது ஒண்ணுமே இருக்காது. நாம புத்தகத்தின் மூலமாகத்தான் நம்முடைய ஞானத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். அப்படி ஏராளமான, ஏன்னா இது பெரிய சப்ஜெக்ட், இதெல்லாம் ஒரு காமன் நேரத்துல பேச முடியாது. இப்படி நம்முடைய சங்க இலக்கியமா, ஏன்னா சங்க இலக்கியத்துல எந்த இடத்துலயும் ஜாதியை பத்தி இல்லை. தலைவன், தலைவி, தோழி, செவிலித்தாய், இவ்வளவுதான். எந்த இடத்துலயாவது ஜாதி இருக்கான்னு பாருங்க. எந்த இடத்துலயும் ஜாதிங்கிற விஷயமே இருக்காது. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு உட்பட அதுல படிக்கும் போது அவ்வளவு நுட்பமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய வரலாற்று வாழ்வியல் முறைகளை பூரா நம்ம திருப்பி பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையை தான் படம் பிடித்து காட்டுது. இப்போ தொல்லியல் சார்ந்த புத்தகங்கள், ஆதிச்சநல்லூர் ஆய்வு, கீழடி ஆய்வு, இப்படி தொல்லியல் ஆய்வு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கத்தான் நம்முடைய வாழ்க்கை முறை சங்க காலத்துல எப்படி இருந்திருக்குது, ஆதி காலத்துல எப்படி இருந்திருக்குங்கிற தகவல்களை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி வாசிக்கும் போதுதான் நமக்கு மேலும் மேலும் நம்முடைய அறிவு பலப்படும். நிச்சயமாக நாம் எல்லோரும் நமக்கு பிடித்தமான புஸ்தகங்களை வாசிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, இது ஒரு பெரிய விரிவான தலைப்பு. 20 நிமிஷத்துல 15 நிமிஷத்துல பேச முடியாது. என்னால் முடிந்த அளவிற்கு நான் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு தந்தமைக்காக மீண்டும் ஏற்பாடு செய்த ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஸ்டீவன் ராஜ் சார் அவர்களுக்கும், வேளம்மாள் அவர்களுக்கும், மற்ற அறிஞர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். நன்றி. நன்றி சார். எல்லாரும் கைதட்டலாம் சார். மகிழ்ச்சி சார். கோழி எப்படி கத்துதுன்றத கூட சொல்லி கொடுத்துருங்க. அதாவது இப்ப நீங்க அந்த கொக்கோ அது சொன்ன உடனே பழைய ஞாபகம் வந்துருச்சு. கோழி பார்த்த ஞாபகம், கோழி வளர்த்த ஞாபகமும் அது இப்படிதான் கதை. ஐயா அப்பயே சொல்லியிருந்தா சார் நல்லா இருக்கும்
அப்படின்னு தோணுது. இப்ப நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத போயிடுச்சு அப்படின்றது தோணுது. மகிழ்ச்சி, நன்றி. அடுத்து வந்து நம்ம பரம்பு நடராஜன் சார் பார்த்துருவோம். நடராஜ் சார் வந்து சிந்தனை கவிஞர், சித்தாந்த ரத்தினம் பட்டம் பெற்றவர், திருவாடுதுறை ஆதீனம் மூலமா பட்டம் பெற்றிருக்காரு. அன்றைய முதல்வர் கலைஞர் கையால 1972 கவிதை போட்டி பரிசு பெற்றிருக்காரு. 30க்கும் மேற்பட்ட விருதுகள் பெற்றிருக்காரு. அவர் தான் நம்முடைய இணைய போறாரு. இப்போ திரு பரம்பு நடராஜன் சார் அவர்களை அழைக்கிறேன். நீங்கள் உங்கள் உரையாற்ற. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வானிற் பொழி பெய்த மழை மேகம் கிழித்தோர் கூணற்புரை சேரன் குளிர் சாரல் கொடுங்கின்றோம். ஆணிற் பொழி ஐந்தும் அமர்ந்து ஆடி உலகேற்க தேநீர் பொழி மொழியாளுடன் மேயாம் திருநகராம் மாறி வாழ்ந்த பரம்பில் பிறந்த இந்த பரம்பு நடராசனின் பண்பான வணக்கங்களை உங்களை அத்தனை பேருக்கும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வதில் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மிக அழகான ஒரு தலைப்பு, அதுவும் எனக்கு பிடித்த தலைப்பு. அதான் ரொம்ப மகிழ்வா இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நீண்ட கால நண்பர் திருமதி முத்தையா வேளாம் அவர்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று சொன்னார்கள். ரொம்ப மகிழ்ந்து அருமையான தலைப்புகள் பேசுகின்ற போது யாருக்குத்தான் மகிழ்ச்சி வராது இல்லையா? அதன் அடிப்படையிலே சில என்னுடைய அனுபவங்கள் சார்ந்த சில தலைப்புகளிலே பேச நான் முற்படுகின்றேன். இந்த மைண்ட் யுவர் மைண்ட் என்ற இந்த இணையத்தில் என்னையும் பொறுத்தாக கிடைத்த அருமை தொடர் ஐயா ஸ்ரீபன் ராஜ் அவர்களுக்கும், இந்த புலனத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்வது என்பது காலத்தின் அருமை கருதி அத்துணை ஆளுமைகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தகம் என்பது உயர்திணையே என்ற மிக அழகான கதை. உயர்திணை என்றால் என்ன? உயர்திணை என்பனார் மக்கட் சுட்டே அகிரிணை என்பனார் அவரல்ல பிறவே என்று தொல்காப்பியத்திலே சொல்லதிகாரத்திலே கிளவியாக்கத்திலே சொல்லியிருப்பார். பொதுவாக தமிழ் இலக்கணங்களிலே பல வகைகள் உள்ளது. அவற்றில் ஒன்றுதான் இந்த உயர்திணை அகிரிணை என்று சொல்கிறார். உயர்திணை என்பது தமிழ் இலக்கணத்தில் உயிருள்ள மற்றும் பகுத்தறிவு உள்ளவற்றை குறிக்கக்கூடிய சொல். அதான் உயர்திணை. அப்ப அகரினா என்ன? பகுத்தறிவு இல்லாத அனைத்தும் அகரிணை. அப்ப யாருக்கு பகுத்தறிவு இருக்கும்? உயிருள்ள ஜீவன்களுக்குத்தான் பகுத்தறிவு. அப்ப இந்த உயர்திணை என்பதற்கு மக்கட்சுடையார் என்று தொல்காப்பியர் சொல்றார். தன்னுடைய தமிழர் மட்டுமல்லாமல் எல்லா நாகரிகமும் பண்பாடும் காலந்தோறும் வளர்வதற்கேற்ற வழிமுறைகளை வகுத்து அவற்றுள் மிக செறிவு பெற்று மிக அறிவு பெற்று அதன் வழி நடப்பது இதுதான் திணையுடைய விளக்கம். அப்ப உயர்திணை என்கின்ற பொழுது அதையும் தாண்டி சைவ சித்தாந்தத்தில் முற்றறிவு என்று சொல்வார். அந்த முற்றறிவு தான் உயர்திணையாக நான் இங்கே புத்தகத்தை நான் கருதுகின்றேன். புத்தகம் என்பது சொல் வேறாக இருந்தாலும் அதை நூல் என்று சொல்வோம். இன்னும் தமிழிலே போவேனா பணுவல் என்று சொல்வார்கள். இப்ப நூல் என்பது எண்ண பதிவாகிய கருத்துக்களை எழுத்து உருவில் காட்டுகின்ற ஒரு கருவி. அதான் அந்த கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அந்த காலத்தில் இப்ப நம்ம நிறைய அச்சுக்குள் சென்று விடுகிறோம். ஆனால் காகிதம் உருவாவதற்கு முன்பாக நம்முடைய பழைய தமிழர்கள் எல்லாம் அந்த வடிவங்கள், நூல் வடிவங்களை பனை ஓலைகளில் எழுதினார். அந்த எழுதப்பட்ட பனை ஓலைகளை
துளையிட்டு நூல் கைக்கால் கோர்த்து வைத்தார். நாம் நிறைய பார்க்கிறோம். ஓலைச்சுவடி மாதிரி இருக்கும். ஓலைச்சுவடி தான், அதுதான் நூலாக அந்த காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்தினார். அந்த நூல் கயிற்றில் கோர்த்து வைத்தனர். அதை கோர்த்து வைத்த சுவடிகளை புத்தகம் என்று நாம் சொல்றோம். கிராமத்துல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நகரங்கள்ல சொல்றோம் நூல் பணுவல் புத்தகம் என்று சொல்றோம். ஆனா கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா புத்தகம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கோர்த்து வைத்ததனால் அந்த சுவடிகளை புத்தகம் என்று சொன்னாங்க. இன்று நாம் புத்தகமாக அந்த சொல் மருவி வந்திருக்கிறோம். ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும், அந்த நூலுக்கு என்ன இலக்கணம் இருக்க வேண்டும் என்பதை அருமையான சங்க இலக்கியமான நன்னூலிலே மிக தெளிவாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த சங்க இலக்கியங்களை படிக்க படிக்க இந்த வாழ்வியலுடைய மாற்றங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்வியல் மாற்றங்கள் எந்த வழியெல்லாம் மேன்மைப்படும் என்பதை சங்க இலக்கியம் படித்தாலே போதுமானது. இந்த இலக்கியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் சங்கத்தமிழ்களை படிக்கும் போது இந்த வாழ்வியல் சிந்தனைகள் எங்கேயோ கொண்டு நம்ம உயர்த்திலேயே மிகப்பெரிய உயரத்தில் நாம் கொண்டு செல்லும். அந்த நடுவிலே சொல்கிறார், நூலின் இயல்பே நூலின் ஓர் இரு பாயிரம் தோன்றி உண்மையின் ஒன்றாய் நாற்பொருள் பயத்தோடு எழுமதம் தழுவி ஐயிரு குற்றமும் அகற்றி அம்மாட்சியோடு எண்ணான்கு உத்தியின் நோக்குபடலம் என்னும் உறுப்பினின் சூத்திரம் காண்டிகை விருத்தியாகும் விகற்ப நடைபெறுமை என்று நன்னூலுடைய 4வது பாட்டு. ஒரு நூலின் தன்மை எப்படி இருக்க வேண்டும்? 2 வகையான பாயிரங்களை கொண்டிருக்கிறது. அந்த நூலுடைய கருத்துக்கு ரொம்ப சுத்தமா சொல்றேன், காலத்தின் அருமை கருத்து. 3 வகை நூல்களில் ஒன்றாகவும் 4 வகை பொருள்களையும் உடையதாகவும் 7 கொள்கைகளை தழுவி இருப்பதாகவும் 10 வகையான குற்றங்கள் இல்லாத நூல்களாக, நூலையே எந்த குற்றங்கள் இருக்கக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்கள் வரையறுத்து வைத்திருக்கிறார். 10 வகையான குற்றங்கள் இல்லாத நூலாகவும் 32 உத்திகளை உபயோகித்து உருவாக்கப்படுகின்ற 10 அழகுகள் பொருந்தியதாகவும் ஓத்து படலம் ஆகிய 2 உறுப்புகளை பெற்றும் சூத்திரம் காண்டிகை விருத்தி என்னும் வேறுபட்ட நடைகளை பெற்றும் இருக்க வேண்டும். இதுதான் நூல் என்று அழகாக அந்த நூலுக்கு இலக்கணத்தை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தன்மையை இன்றைய நூல்கள் இருக்கிறதா என்றால் நாம் அதை சோதித்துத்தான் பார்க்க வேண்டும். ஆக ஒரு புத்தகம் படிக்கின்றோம், அது நமக்கு என்ன செய்யும்? ஒரு கேள்வி நம்மள எழுகிறது, புத்தகம் நமக்கு என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. எல்லா கருத்துக்களையும் தன்னுள்ளே அடக்கி அது அமைதியா, அந்த அமைதி, அப்படிப்பட்ட அமைதியை நம்முடைய கைகளால் எடுத்து கலைத்தோம் என்றால் உங்களை பற்றி, நம்மை பற்றிய சிந்தனைகளை, நாம் யார் என்பதை நமக்கு தெரியவில்லை. அது மட்டுமல்ல, ஒரு புத்தகத்தை படிக்கின்ற பொழுது பல புத்தகங்கள் நாம் படிக்கின்றோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான புத்தகங்கள் மேல் ஆர்வம். ஆனால் புத்தகம் என்ற ஒரு ஒட்டுமொத்தமாக நான் சொல்கின்ற போது அது என்னவெல்லாம் செய்யும் என்று நாம் பார்த்தோமே, ஆனால் நம்மை பற்றி சிந்திக்க வைக்கிறது ஒன்று. 2வது, மூட நம்பிக்கை சிதைத்து அறிவுபூர்வமான சிந்தனைகளை நமக்கு தந்தது. வரலாறுகளையும் இதிகாசங்களை ஆசை கூடவும். அது மட்டுமல்ல, இந்த நாட்டிற்காக உழைக்க வேண்டும், வலியுறுத்தும். உலகத்தை பற்றிய விசாலான பார்வையை நமக்கு தெரியும். கலைஞர் அவர்கள் மிக அழகாக ஒரு இடத்திலே சொல்கின்ற போது சொல்வார், அவர் நூல்களை படிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது அந்த வரிகள் எனக்கு மிகவும் தொட்ட வரிகள். புத்தகத்தில் உலகை படிப்போம். ரொம்ப அழகா, புத்தகங்கள் என்பது உயர்ந்தனே என்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும். புத்தகத்தில் உலகை படிப்போம், உலகத்தையே புத்தகமாக படிப்போம். இதோட என்ன சார், ரொம்ப அருமையானவர்கள், மனதை பெற்றவர்கள். இது என்ன காரணம் என்றால், அந்த புத்தகத்தை நாம் படிக்கின்ற போது எழுந்த வேண்டும். நாம் பார்க்கின்ற அத்தனை சீவராஜ்யங்களையும் உயிர்களின் மீது அன்பு காட்ட வைக்கக்கூடிய ஆற்றல் புத்தகத்திற்கு.
பாரதி சொல்வான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீ கலரும் மலையின் எங்கள் கூட்டம் என்று சொல்வான் பாரதி. காக்கை குருவி மலையின் இயற்கையை நேசிக்க சொல்லும். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் புற்றுநோயாக புறையோடிப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஜாதி மதத்தின் பின்னால் உள்ள சதி வலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். சமத்துவமற்ற ஏற்றத்தால் உள்ள இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு கோபத்தை நமக்கு வெளிப்படுத்தும். உலகின் மிகப்பெரிய புரட்சிகள் எல்லாம் புத்தகம் படித்ததாலும் எந்த மாற்றப்பட்டு கிடையாது. ஒரு புத்தகங்களால் எவ்வளவு பெரிய மாபெரும் தொழிற்புரட்சியே கொண்டு வந்த சிந்தனை இந்த புத்தகங்களுக்கு உண்டு. இது மட்டுமல்ல, புத்தகங்களை படிப்பதால் நல்வழியே நம்மை பயணிக்கணும். இன்னைக்கு யாரு புத்தகம் படிக்கிற, எல்லாம் செல்ல உட்காந்து நம்ம நோட்டி புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இல்லை. ஆனால் எனக்கு நான் இதை சொல்வதை விட என்னுடைய அனுபவத்தை நான் சொல்வதை நான் மகிழ்வதை. சிறுவயது முதலிருந்தே எனக்கு புத்தகத்தின் மீது தீராத காதல். முதல் காதலே எனக்கு அதுதான். கிட்டத்தட்ட இன்று என்னுடைய ஒரு வீட்டை அது நூலகமாக்கி கிட்டத்தட்ட 1500 புத்தகங்கள் என்னுடைய வீட்டிலே நூலகமாக நான் வைத்திருக்கிறேன். இடைத்தெழுத்தால் புத்தகத்திற்கால் முடிக்கக்கூடிய அதுதான் தெய்வமாக நான் சொல்றேன். ஏனென்றால் புத்தகம் தான் என்னை புரட்டி போட்டது வாழ்க்கை. எவ்வளவோ மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டங்களை இன்பமாக ஆக்குவது புத்தகம் தவிர வேறு யாரும் கிடையாது. அதான் சொன்னார், புத்தகத்தை போன்ற ஒரு நண்பன் யாருமே கிடையாது என்று நம்ம சொன்னார். அறிவின் அளவை விசாலாக்கக்கூடும், அறியாமையின் அளவை சுருக்கிவிடும். நம்முடைய வாழ்க்கை பாதையில் எதிர்கால பயணத்தை எப்படி கொண்டு செல்லலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். எல்லாம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் புத்தகத்தின் மூலமாக சம்பாதிக்கலாம். அதை விட வாழ்ந்து முடிந்த கடந்த கால பாதையை நினைவுபடுத்தக்கூடியதான் புத்தகம். அது மட்டும் நிகழ்கால வாழ்க்கையில் எப்படி நகர்வது. இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் சிந்தனைக்குரிய புத்தகங்களாக தன்னம்பிக்கை நூல்கள் வருகின்றன, வரலாற்று நூல்கள் வருகின்றன. வரலாற்று நூல்கள் சாண்டில் மாதிரி யார் எழுத முடியும்? கல்கி மாதிரி பொன்னியின் செல்வதை யார் எழுத முடியும்? மிகப்பெரிய வரலாறு. அதை படிக்க படிக்க இன்பத்தை ஊட்டுகின்றவர். சமுதாய சிந்தனையில் ஊற்றக்கூடிய புத்தகங்கள் நிறையாகவே இருக்கிறது. புத்தகங்கள் ஒரு மனிதனை கவிஞனாக மாற்றும். நான் அப்படித்தான் மாறினேன். கற்பனை திறனை அதிகரித்தது எனக்கு. வெற்றியாளனாக சிந்திக்க வைத்து தன்னுடைய காதலனாக, தன்னுடைய காதலியாக நம்மளை மாற்றக்கூடிய ஒரே ஆயுதம் என்றால் அது புத்தகம். உலகத்தையே தன்னுள் அடக்கி எல்லோற்றையும் தன்னடக்கமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். உன்னுள் மூழ்கி, உன்னை தொலைத்து, உன்னை நினைத்து, என்னை மறைந்து, உனக்காக உன்னை பற்றி மற்றவர்களுக்காக எழுதக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் புத்தகம். ஏனென்றால் புத்தகம் மனித குலத்தின் அறிவு சொத்து. வேற என்ன சொத்து நமக்கு? புத்தகத்தை விட மிக சொத்து என்ன இருக்கிறது? புத்தகம் வெறும் தாழ்வழியில் போட்டப்பட்ட எழுத்துக்கள் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை அப்படி புரட்டி போட்டுகின்ற நெம்புகோல். ஒவ்வொரு நாளும் நாம் புத்தகத்தை வாசிக்கிறோம். அதுதான் கருத்து. வாசிப்பு என்பது வேறு, படிப்பு என்பது ஒன்றாக தெரிந்தது. ஒரு நூலை படிப்பது என்பது வேறு, ஒரு நூலை வாசிப்பது என்பது. படிப்பது என்று சாதாரண படிச்சுட்டு போயிடலாம், பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போயிடலாம், அது என்பது வேறு. ஆனால் ஒரு நூலை வாசிக்கின்ற பொழுதுதான் அந்த நூலுடைய தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நம்முடைய உணர்வுகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் எல்லோ அறிஞர்களும் என்ன செய்தார்கள்? புத்தகத்தை வாசித்தார்கள், படிக்கவில்லை. அதனால்தான் சாக்ரட்டிஸ் இறந்த போது, இறக்கும் தருவாயில் போது 5 வருடத்திற்கு முன்பாக கூட அவன் புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். வரலாறு நமக்கு இருக்கிறதா? காந்திகிட்ட கேட்டாங்க, 1 கோடி கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று காந்திகிட்ட கூட சொல்லிட்டு ஒரு நூலகம் கட்டுவீர்கள் என்று காந்தி சொன்னார். அப்துல் கலாமிட கேட்கின்ற போது, உங்களிடம் 10 ரூபாய் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்ற போது, நான் உடனடியாக ஒரு புத்தகம் வாங்குவேன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான்
சம்பாதித்ததில் கிட்டத்தட்ட 10% புத்தகத்துக்காக கொடுத்தது. இது உண்மை, இது பொய் கிடையாது. அதனாலதான் மிகப்பெரிய ஒரு நூலகத்தை என்னுடைய வீட்டிலே அடைத்து வைத்திருக்கிறேன். அருமையா சொல்வாங்க வள்ளுவர், நாம் என்ன செய்வோம்? எல்லாம் சரிதான், புத்தகத்தை பற்றி பெருமையா பேசுறோம், எல்லாமே நமக்கு கொடுக்கிறது. ஆனா நாம் என்ன செய்வோம்? செய்ய முடியலையே. இன்னும் நாம் கீழே தானே போய்கொண்டே இருக்கின்றோம். தொட்டனை தூறு மணற்கேடி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு என்று சொல்வாங்க. மண்ணை எவ்வளவு ஆழமாக தோண்டினால் நீராக சுரப்பதை போல நூல்களை கற்க கற்க மனிதர்களுக்கு நல்ல அறிவு வந்து சேரும் என்று வள்ளுவர் சொல்வார். அப்ப அந்த அறிவு எப்படி வரும்? கல்வி என்பது வேறு, அறிவு என்பது. கல்வி என்பது எப்படி இருக்கும்? அது ஒரு தனிப்பட்ட ஒரு அடிப்படை, அவ்வளவுதான். கல்வி என்பது ஒரு அடிப்படை, வாழ்க்கையிலே நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை. ஆனால் அறிவு எதிலிருந்து வரும்? புத்தகத்தை படிப்பதால் மட்டுமே அறிவு. ஆக ஒரு புத்தகம் செய்யாத ஒரு சிந்தனையை எந்த மனிதனாலும் நமக்கு சிந்திக்கிறது. அதற்கு மூல காரணமாக இருப்பவர் எழுத்தாளர்கள், அவர்களைத்தான் முதலை பாராட்டு. ஒரு மனிதன் புத்தகத்தை படித்து தன் வாழ்க்கையில் மேன்மை நிலை அடைகிறான் என்றால் அதற்குண்டான பேர் புகழ் சிறப்பு அனைத்தையும் அந்த எழுத்தாளர் தான் சார். ஜெயகாந்தனை பேசுறோம், கல்வியை பேசுறோம், சாந்திரனை பேசுறோம், கலைஞரை பேசுறோம், நிறைய ஜெயமோகனை பேசுறோம், ராஜநாராயண பேசுறோம், எத்தனையோ பேரை பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுக்கு எது வெற்றியாக சேர்ப்பது என்றால் ஒரு வாசகன் படிக்கின்ற பொழுது உணர்கின்றானோ அதுதான் அந்த எழுத்தாளனுக்கு வெற்றியாக இருக்கு. ஒரு எழுத்தாளன் ஒரு புத்தகத்தை தொடங்கி வைக்கின்றான், வாசகன் அதனை முடித்து வைக்கின்றான். அதுதான் உண்மை. எழுத்தாளனுக்கு ஒரு குழந்தை புத்தகம். புத்தகம் வாசிப்பவன் இறப்பதற்கு முன் 1000 வாழ்க்கையை வாழ்கிறான். புத்தகம் வாசிப்பவன் இறப்பதற்கு முன்பாக 1000 வாழ்க்கையை வாழ்கின்றான். ஆனால் வாசிக்காதவன் ஒரே வாழ்க்கையை மட்டுமே வாழ்ந்து விடுகிறான் என்று ஜார்ஜ் மார்ட்டின் அவர்கள் மிக சொல்லுவார். சிஎஸ் என்ற ஒரு அறிஞர், எவ்வளவு வாசிக்கின்றாய் அவ்வளவு தெரிந்து கொள்வாய், எவ்வளவு கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளவு பயணம் செய்வாய் என்று சொல்லுவார். ஆக வாசிப்பு என்பது படிப்பு என்பது வேறு, வாசிப்பு என்பது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தேவை என்பது பல அறிஞர்கள் கூறியிருக்கிறார். புத்தகத்தினுடைய உயர்தனையை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வாசிப்பு மற்றவருடைய உரையாடும் போது நமக்கு பயிற்சியை தெரியும், நம்முடைய கற்பனை உயர்த்துகின்றது. அதுக்கு என்ன காரணம்? நல்ல நூல்களை தேடி தேடி நாம் படிக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறப்பு. இறுதியாக நான் ஒரு கருத்தை மட்டும் சொல்லி ஒரு கவிதை மட்டும் சொல்லி விட ஆசைப்படுகிறேன். சொல்லுவான் பாரதி, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி. புத்தகத்தை படிக்கிற கூட முறை இருக்கிறது சொல்ல. அதற்கடுத்து ஒன்று சொல்கின்ற போது பாரதாசன் சொல்வான், அறிவை விரிவு செய். எப்படி அறிவை விரிவு செய்து? புத்தகத்தை படித்தால்தான் அறிவை விரிவு செய்யும். அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கும் மக்களை என்று. அந்த புத்தகம் இல்லாத அறை என்பது உயிரில்லாத உடலுக்கு சமம் என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த புத்தகத்தை எப்படி நாம் ருசித்து பார்க்க வேண்டும்? புத்தகத்தை ருசிக்கிறோம், வீட்டுல சாப்பிடும் போது நமக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடும் போது சுவைத்து சாப்பிடுகின்றோம். அப்ப அந்த புத்தகத்தை படிக்கும் போது எப்படி ருசித்து சாப்பிட வேண்டும், எப்படி ருசித்து படிக்க வேண்டும், எப்படி ருசித்து வாசிக்க வேண்டும் என்பதை ஒரு கவிதையின் மூலம் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன், ஆசைப்படுகிறேன். நூலகத்தின் மேன்மை நவில 100 பல கற்றாலும் நூலளவே ஆகின்ற நுண்ணறிவு ஆனாலும் தலைமகள் கைப்பொருளே உன்னை வாசிப்பில் வசமாகும் உலகமே கிடைத்தார். புத்தகத்தை ருசிக்கின்ற புலன்கள் இல்லை எனில் பிறக்காத குழந்தைக்கு பேர் வைத்தல் போன்று. புத்தகத்தை ருசிக்காத புலன்கள் இல்லை எனில் பிறக்காத குழந்தைக்கு பேர் வைத்தல் போன்று. அகத்தின் அழக்கை அறுத்தெடுத்து ஆதியும் அந்தமில்லாமல் இறையை காட்டி சோதியாய் சுடரொளியாய் பெருக்கும் சூற்றுமையான திறவுகோலே புத்தகம்.
புத்தகத்தை ருசிப்பதற்கு மொழிகள் தேவையில்லை. விழிகள் இருந்தால் போதும், வழிகள் தெரிந்துவிடும். புத்தகத்தை ருசிப்பதற்கு மொழிகள் தேவையில்லை, விழிகள் இருந்தால் போதும், வழிகள் தெரிந்துவிடும். புத்தகத்தின் அணிந்துரை நல்ல தொடக்கத்தின் நெறிமுறை, ஆசியுரை அறநெறிகளோடு அணுகும் அறுவுரை, வாழ்த்துறைய வழிகாட்டும் விளக்க உரை, பொருளடக்கம் புத்தகங்களின் புலனடக்கம். புத்தகத்தின் அடக்கம் இரண்டு: புற அடக்கம், அக அடக்கம். புற அடக்கமோ பொலிவை தரும், அக அடக்கமோ அறிவை தரும். புத்தகத்தை ருசித்துப்பார், புலப்படும் உண்மை புலன் விசாரணையாய். புத்தகத்தை ருசித்துப்பார், புலப்படும் உண்மை புலன் விசாரணையாய். புத்தகத்தை ருசித்துப்பார், வாழ்க்கை பரிணாமங்களின் வளர்ச்சி தெரியும். ஆம், பயந்தவனுக்கு வழியே வாழ்க்கையாகும், பயந்தவனுக்கு வழியே வாழ்க்கையாகவும், துணிந்தவனுக்கு வழியே வாழ்க்கையாகும், வழியே வாழ்க்கையாகும். பயனை கொடுப்பவன் படைப்பாளர், பயனை பெறுபவன் படிப்பாளர். புத்தகங்கள் படிக்காத மேதைகளின் பாடங்கள், புத்தகங்கள் படிக்காத மேதையின் பாடங்கள் படித்து ருசித்ததினால் பாரில் உயர்ந்தோர் பல பேர்கள். அறிவு தொட்டனை தூறும் மணற்கேணியானால் ஊற்று சுவை நீர் புத்தகம்தான். அறிவுகளின் ஆழ்கடல் மூழ்கி எழுந்தால் கிடைப்பது சிந்தனை முத்துக்கள். நிந்தனை செய்யாது நீ படித்தால் உன்னை வந்தனை செய்ய வருபவர்கள் பலவோர். புத்தகத்தை ருசித்துப்பார், தூக்கு கயிறும் துவண்டு போகும். புத்தகத்தை ருசித்துப்பார், தூக்கு கயிறும் துவண்டு போகும். புத்தகத்தை ருசித்துப்பார், மருத்துவமனைகளும் ஆண்டு போகும். புத்தகத்தை ருசித்துப்பார், மருத்துவமனைகளும் ஆண்டு போகும். தோல்விகள் வார்த்தைகள் கூட வழிமாறிவிடும், வார்த்தைகள் கூட வழிமாறிவிடும். புத்தகத்தை ருசித்துப்பார், அது அனுபவங்களின் ஆச்சரியக்குறிகள், உண்மைகளின் உறைவிடங்கள், இயற்கை ரகசியங்களில் இன்பம் தெரியும். ஆம், உணவின் சுவை ருசிக்க ருசிக்க, உணர்வின் சுவை படிக்க படிக்க. புத்தகத்தை ருசித்துப்பார், பூக்கள் கூட பூகம்பமாய் மாறும். புத்தகத்தை ருசித்துப்பார், பூக்கள் கூட பூகம்பமாய் மாறும். புது யுகம் படைக்கும் புரட்சியை காணலாம். கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், இது பழமொழி. கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம், இது பழமொழி. நூலில்லா ஊரில் நுழையவே வேண்டாம், இது என் மொழி. நூலில்லா ஊரில் நுழையவே வேண்டாம், இது என் மொழி. திறந்து பார், நுழைந்து பார், பின் ருசித்துப்பார். சொர்க்கத்தின் திறவுகோல் மதங்களில் அல்ல, சொர்க்கத்தின் திறவுகள் மதங்களில் அல்ல, மனித மனங்களில். ஆம், அங்கே புத்தகங்களே தெய்வங்களாய், அங்கே அந்த மனித மனங்களில் புத்தகங்களே தெய்வங்களாய், உன்னை புறணமைக்கும் உருவங்களாய். மதங்களை ருசித்தால் மதம் தோன்றும், சாதிகளை ருசித்தால் சமத்துவம் கெட்டுவிடும், குணங்களை ருசித்தால் கொள்கைகள் தோன்றும். மனங்களை ருசித்தால் மட்டுமே மனிதன் தோன்றும். உணர்த்துவது புத்தகங்கள். மனங்களை ருசித்தால் மட்டுமே மனிதன் தோன்றும், உணர்த்துவது புத்தகங்கள். புத்தகத்தை நீ புரட்டினால் புலவன், புத்தகத்தை நீ புரட்டினால் புலவன். புத்தகம் உன்னை புரட்டினால் புரட்சியாளன், புத்தகத்தை உன்னை புரட்டினால் புரட்சியாளன். புத்தகத்தை ருசிப்பார், புதிய தலைமுறைக்கு நீ புதியவன். புத்தகத்தை ருசித்துப்பார், புதிய தலைமுறைக்கு நீ புதியவன். புத்தகம் என்பது உயர்தினையே இல்லை, புத்தகம் என்பது உன்னை உணர்த்தும் திண்ணை என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், ரொம்ப நன்றி. புத்தகத்தில் உலகை படிப்போம், அதை நல்லாவே நம்ம படிச்சிட்டோம். ரொம்ப உங்க நேரத்துக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு அருமையான உரை, அருமையான கவிதையும் கொடுத்தீங்க. நன்றி சார். அறிவுசெல்வன் சார் இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்க ஐயா. காட்சி தெரியுதா? ஒலி கேட்குதா? கேக்குதுயா, கேக்குது. ஒலி நன்றாக கேட்கிறது. நீங்க பேசுங்க. உங்களோட தெளிவு, ஒளியும் தெளிவு. அப்புறம் மகிழ்ச்சி. திரு அறிவுசெல்வம் சார் அணிஞ்சிருக்காங்க, மணப்பாறையில இருக்காங்க, பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க.
படைப்பாளர் அறிவுச்செல்வம் திண்டுக்கல் மாவட்டத்துல முத்தம் வட்டம் உள்ளாட்சியில இருக்காங்க. சார் வந்து தற்போது திருச்சி மாவட்டத்துல மணப்பாளத்துல இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. கவிதை, சிறுகதை, குறுநாவல், கட்டுரை என இலக்கியத்தின் எல்லா தலைமையிலும் இயங்குபவர். இவரின் படைப்புகள்ல வந்து நானும் என் மனிதர்கள் கவிதைகள் எழுதியிருக்காங்க. நானும் என் மனிதர்களும் என்ற கவிதை எழுதியிருக்காங்க. சொட்டக்காரன் அப்படின்னு ஒரு கவிதை புக்கு எழுதியிருக்காங்க. இப்படி பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவர்தான் நம்மோட இணைந்திருக்காரு. அவரை பற்றி சிறு குறிப்புகள் கொடுக்க சொன்னா அவர் வந்து எனக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாரு. பேருக்கு கீழே கூட எதுவும் போட வேண்டாம். மகிழ்ச்சியா இருந்தது. நன்றி சார். வாங்க திரு அறிவுச்செல்வன் சார், நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். துவங்கலாமா? துவங்கலாம் சார், நீங்க துவங்க. அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்திருக்கும் குழுவினருக்கும் வணக்கம். பங்கேற்க வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் உரையாளர்களுக்கும் வணக்கம். புத்தகங்கள் உயர்தினையே, அதாவது மனிதர்களும் தேவர்களும் உயர்தினை, இவை அல்லாதவையெல்லாம் அகிரணே அப்படிங்கிறது தமிழ் இலக்கணம். நாம இங்க புத்தகங்கள் உயர்தினைன்னு பேச போறோம். புத்தகங்கள் உயர்தினைதான் என்பதற்கு தமிழர்கள் வகுத்திருக்கக்கூடிய இந்த அடிப்படை இலக்கணமே ஒரு சான்றாக இருக்கிறது. மனிதர்களையும் தேவர்களையும் தவிர்த்த பிற எல்லாமே தாழ்திணைகள் என்று சொல்லப்பட வேண்டியவை. ஆனால் அவ்வாறு சொல்லாமல் அவை உயர்வு அல்லாத திணைகள் என்கின்ற பொருளிலே அகிரணை என்று சொல்லி நமக்கு தமிழ் பயிற்சி இருக்கிறது. இப்படி சிந்திக்கக்கூடிய பழக்கமே நமக்கு புத்தகத்தின் வாயிலாக கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே புத்தகங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திப்போம். புத்தகங்கள் ஜட பொருள்கள் அல்ல, அவை பேசுகின்றன. தமிழ் இலக்கணப்படி அந்த விதிப்படி அகிரணிகள் பேச மாட்டான். ஆனால் புத்தகம் அது பேசுகிறது. ஒவ்வொரு புத்தகமும் பேசுகிறது. அதனால் புத்தகங்கள் ஒவ்வொன்றும் உயர்திணைகள் தான். ஒரு புத்தகம் என்பது அதை எழுதியவனுடைய அனுபவ பிழிவு, அவனுடைய வாழ்க்கை சாரம், தன் வாழ்நாளில் அவன் இந்த சமூகத்தில் இருந்து பெற்றதையெல்லாம் பிரதிபலிக்கும் குரல்தான் அந்த புத்தகம். அது அந்த ஆசிரியனை காட்டுகின்ற கண்ணாடி. அவன் இறப்புக்கு பின்னும் இருக்கின்றான். காலத்தை விஞ்சி புத்தகத்தில் வாழ்கின்றான். தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் அந்த புத்தகத்திலே இறக்கி வைத்து போகின்றான். அவன் சாஸ்வசத்தை விளைகின்றான், நிரந்தரத்தை விளைகின்றான். தன் இருத்தலை கெட்டு போகாமல் காய்கறிகளையும் இறைச்சியையும் ஃப்ரிட்ஜ் செய்து வைப்பதை போல புத்தகத்துக்குள்ளே தன்னை பொதிந்து வைக்கிறான், தன்னை இறக்கி வைக்கிறான். எனவே புத்தகம் என்பது சாராம்சத்தில் அதை படைத்தவனுடைய சேமிப்பு அறை, பேங்க் லாக்கர். எழுத்தாளன் உயர்தினைதானே, அகிரணை அல்லவே? எனவே அவன் எழுதிய புத்தகமும் உயர்தினைதான். இதில் என்ன நமக்கு ஐயப்பாடு இருக்க முடியும்? புத்தகங்கள் உயர்தினைகள் தானே. புத்தகங்களை வாசிப்பது ஒரு தனிக்கலை. மனிதர்களை வாசித்து பழகுவதன் மூலமாக புத்தகங்களையும் வாசிக்க பழகலாம். மனிதர்களை வாசிக்கின்ற பழக்கம் நமக்கு வாழ்க்கையில் இருக்கிறது தானே. ஒரு மனிதனை ஒரு செயலால் எடை போட முடியாது. பல பொழுதுகளில், பல சந்தர்ப்பங்களில், பல காரியங்களில் பழகி பழகி ஒருவரது நடத்தைக்கும் நடவடிக்கைகளுக்குமான காரணங்களையும் காரியங்களையும் பொருத்தி பார்த்துத்தான் அந்த மனிதனை பற்றிய வரைகரைக்குள் நாம் வந்து சேருகின்றோம். அப்படி இல்லாமல் நாம் அவசர முடிவு ஏதும் எடுத்தால் பிழைகள் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. அதை போலவே ஒவ்வொரு நூலையும் நாம் மனிதனை வாசிப்பது போல வாசிக்க பழக வேண்டும். அதாவது ஒரு புத்தகம் அது எழுதப்பட்ட காலம், அது எழுதப்பட்டதன் காரணம், அதை எழுதியவனுடைய நோக்கம், எழுதப்பட்ட கருத்துகள் குறித்த அவனது அறிவு ஆகியவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு கற்க வேண்டும்.
புத்தகங்களை படிப்பது என்பது அடிப்படையானது. புத்தகங்களை கற்பது என்பது நடுத்தரமானது. புத்தகங்களை பயில்வது என்பது உயர்தரமானது. புத்தகங்களை பயில்வது என்பது கண்களால் வாசிப்பது மட்டுமல்ல, அந்த புத்தகங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை நடைமுறைகள் கடைபிடிப்பதும் பயில்வது என்கிற தலைப்பின்களைத்தான் அடங்கும். அப்படி பயிலத்தக்க புத்தகங்களை நாம் நடைமுறையிலும் பயில வேண்டும். முதல் கட்டமாக புத்தகங்களை நாம் இனம் பிரிக்க பழகிக்கொள்ள வேண்டும். படிக்க வேண்டியவை, படிக்க வேண்டாதவை என்கிற படியை தாண்டி அடுத்த கட்டத்திற்கு வந்து சேர வேண்டும். ஒரு புத்தகம் படிக்கப்பட வேண்டாதது என்பதை துரதிருஷ்டவசமாக அதை நாம் படித்த பிறகுதான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மனிதன் பழகத்தகாதவன் என்பதையே அவனை பழகி பார்த்த பிறகுதான் நாம் கண்டறிய முடியும். எனவே மனிதர்களைப் போல புத்தகங்களோடும் முதலில் பழகி பாருங்கள், வடிகட்டி பாருங்கள், பிறகு தீர்ப்பிடுங்கள், முடிவுக்கு வாருங்கள். நீங்கள் கற்க தகுந்தவை என்று கண்டுபிடித்ததை பிறருக்கும் பரிந்துரை செய்யுங்கள். இப்படி படிக்க தகுந்த புத்தகங்களை வடிகட்டி படித்தால் அவற்றிலும் 2 பெரும் பிரிவுகளை நாம் கண்டடைய முடியும். படிக்க தகுந்தவை, கற்க தகுந்தவை. படிக்க தகுந்த புத்தகங்கள் என்பவை பெரும்பாலும் சுவாரஸ்யத்துக்காக, தகவல்களுக்காக, மொழிக்காக, நடைக்காக, பொழுதுபோக்கிற்காக என்றெல்லாம் பல தளங்களில் விரிந்த காரணங்களை கொண்டவை. ஆனால் கற்க தகுந்தவை என்பவை படிப்பதற்காக மட்டுமல்ல, தொடர்ந்து மறுபடியும் மறுபடியும் அசைவோடுவதற்காக, நாம் வாழ்நாளெல்லாம் கடைப்பிடிப்பதற்காக என்று பல தரத்தில் இருப்பவை. அறநூல்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் பெரியதொரு தொகுப்பு பட்டிகளே தமிழில் உண்டு. அவை ஒவ்வொன்றுமே புத்தகங்கள், உயர்தனைகள் என்பதற்கான இலக்கணங்களாக இருக்கின்றன. முதல் வரிசையிலே நிற்கின்ற தகுதிகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் அறம் என்கின்ற கருதுகோள் குறித்த அளவுகோள்கள் காலத்திற்கேற்ப மாறுகின்றன. மதமும் அரசியலும் ஒவ்வொரு காலத்திற்குமான அறத்தை வெவ்வேறு காரணங்களால் தீர்மானிக்கின்றன. மக்கள் மீது அவற்றை திணிக்கின்றன. அவற்றை மீறி நிரந்தரமான அறங்கள் என்கின்ற ஒரு அட்டவணையே உண்டு. அவற்றை பட்டியலிட முடியும், எளிதாக பட்டியலிட முடியும். எனவே கடவுளையோ, அரசனையோ, சிற்றரசனையோ, பிரபுக்களையோ, தனிப்பட்ட வள்ளல்களையோ, தனி நபர்களையோ தலைவர்களாக கொண்டு எழுதப்படாத மனிதன் என்கின்ற பொது மையமானவனை பாடுபொருளாக கொண்ட, மனிதாபிமானம் என்கின்ற இலக்கை குறிக்கோளாக கொண்ட எந்த ஒரு படைப்பும் நிச்சயமாக உயர்தனைகளின் உயர்தனைகளாகத்தான் திகழ முடியும். நாம் ஒவ்வொருவருமே மனிதர்கள், எனவே உயர்தனைகள். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்நாளிலும் ஒரு முறைதான் வாழ முடியும். ஆனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு இலக்கிய தரமான படைப்பும் அதை படைத்தவனின் வாழ்நாள் சாரம். அதை படிக்கும் போது அதை படைத்தவனின் முழு வாழ்க்கையையும் நாம் நம்மை அறியாமலே வாழ்ந்து விடுகிறோம். இப்படி நல்ல புத்தகங்கள் 100 வாசித்தவன் தன்னையும் சேர்த்து 101 முழு வாழ்வை வாழ்ந்தவனாகிறான். ஆக அவன் ஒற்றை உயர்தனை அல்ல, 101 உயர்தனைக்கு ஒப்பானவனாகிறான். இந்த அரிய வாய்ப்பை நாம் ஏன் இழக்க வேண்டும்? ஒவ்வொரு புத்தகமும் நம்மை ஒவ்வொரு மடங்கு உயர்தனையாக்க உழைப்பதற்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம் இல்லையா? அதில் என்ன நமக்கு தடை இருக்க முடியும்? வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். ஐயா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒரு வெண்பாவில் குறிப்பிடுகின்றார் நூல்களை பற்றிய கருத்து. அதை இங்கே குறிப்பிடுவது சால பொருத்தம் என்று கருதி அந்த முழு பாடலையும் சொல்கின்றேன். அச்சாகும் நூலெல்லாம் நூலாமோ, அச்சாகும் நூலெல்லாம் நூலாமோ, ஆங்கு சிலர் மெச்சி உரை செய்வதனால் மேலாமோ, ஆங்கு சிலர் மெச்சி உரை செய்வதனால் மேலாமோ, முச்சில் புடைத்துளையில் இட்ட புதுமணலை சோறாய் படைத்து விடலாமோ பசிக்கு. முச்சு என்பது முரத்தை குறிப்பது. முச்சில் புடைத்துளையில் புடைத்து உலையில் இட்ட புது மணலை சோறாய் படைத்து விடலாமோ பசிக்கு. இந்த அளவுகோலின்படி எல்லா நூல்களும் நூல்கள் அல்ல, எல்லா புத்தகங்களும் புத்தகங்கள் அல்ல.
இயல், இசை, நாடகம் என்று தமிழிலே 3 பெரும் பிரிவுகள் இருக்கின்றன. அதே போல நான் அச்சாகி நம் கடைக்கு வந்து நம் கையில் கிடைக்கின்ற புத்தகங்களை 3 தரத்தில் 3 தகுதியில் பிரித்து பட்டியலிட விரும்புகின்றேன். என்னுடைய அளவுகோலின்படி புத்தகங்கள் 3 தரத்தில் இருக்கின்றன. முதலாவது நேரங்கொல்லி அல்லது நேர விரய எழுத்துகள், நேரங்கொல்லி எழுத்துகள் அல்லது நேர விரய எழுத்துகள், அதாவது ஆங்கிலத்தில் டைம் லாஸ் அல்லது டைம் கில்லிங் ரைட்டிங். இது கடைத்தரமான தகுதியை கொண்ட சராசரி புத்தக பட்டியலில் வரக்கூடிய எல்லாவற்றிற்கும் பொருத்தமான தலைப்பாகும். இரண்டாவது நேரம் கடத்தி எழுத்துகள் அல்லது நேர நகர்த்தி எழுத்துகள், ஆங்கிலத்தில் சொன்னால் டைம் பாஸ் ரைட்டிங் அல்லது நடுத்தரத்து எழுத்துகள். மூன்றாவதாகவும் சிறப்பாகவும் குறிப்பிடத்தகுந்தவை நேர முதலீட்டு எழுத்துகள், அதாவது டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட்டிங், நேரத்தை முதலீடு செய்வதற்கான எழுத்துகள். இது முதல் தரத்தில் இருக்கும். ஆம், வாசகன் ஒரு புத்தகத்தை படிப்பதற்கு தனது மேலான நேரத்தை முதலீடு செய்கிறான். அந்த அரிய நேரத்தை, அந்த முதலீட்டை அவன் அந்த லாபத்திற்கான பலனை அந்த எழுத்தின் மூலமாக அடைய வேண்டும். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய புத்தகத்தை வாசகனுக்கு கொடுக்கும் போது அவன் முதலீடு செய்கின்ற நேரத்திற்கான லாபத்தை அவனுக்கு வழங்க வேண்டிய அக்கறையோடும் பொறுப்போடும் அந்த நூலை எழுத முயற்சிக்க வேண்டும், எழுதி தர வேண்டும். அந்த பொறுப்புணர்ச்சி பேனாவை கையில் எடுக்கும் எழுத்தாளர் ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும். இந்த குறிக்கோள் இல்லாத வெற்றெழுத்துக்கள் எழுதியவர்களையும் வாசிப்பவர்களையும் உயர்தனிய பட்டியலிலே சேர்க்க மாட்டாவர். இலக்கு இருப்பதுதானே இலக்கியம். ஒரு புத்தகம் படிக்க துவங்கும் முன் இருந்த வாசகனை விட படித்து முடித்த வாசகனை சில சென்டிமீட்டர்களாவது தரத்தில் உயர்த்தி இருக்க வேண்டும். அவனது அறிவுத்திறன் அப்படி மேம்பட்டு இருக்க வேண்டும். அப்படி எழுத தெரியாதவர்கள் எழுதாமல் இருக்க கடவார்களாக. புத்தகங்கள் உயிர்தனைகள் என்ற கோட்பாட்டிற்கு குளிதொண்டக்கூடிய கடப்பாறைகளைப் போல தங்கள் பேனாவை பயன்படுத்தாமல் இருப்பார்களாக. தங்கள் பேனாவை சமுதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வாசகனுடைய தரத்தை உயர்த்தி புத்தகங்கள் உயர்தனைகள் தான் என்பதை பொறுப்போடு எழுத்தாளர்கள் தங்களுடைய பங்களிப்பின் மூலமாக நிறுவுவார்களாக. வாசகர்களும் தங்கள் தரமான தேர்ந்தெடுப்பின் மூலமாக கண்டுபிடித்த புத்தகங்களின் வழியாக தங்கள் ஒரு வாழ்க்கையிலேயே பல வாழ்க்கையை வாழ்ந்து தான் பிறவியிலேயே உயர்தனையாக இருக்கின்ற மனித தரத்திலிருந்து மேலும் மேலும் உயர்ந்து பன்மடங்கு உயர்தனையாக பரிணாமம் அடைவானாக. புத்தகங்கள் உயர்தனைகள், உயர்தனையான புத்தகங்கள், அவற்றை வாசிக்கக்கூடியவர்கள் உயர்தனைகள், வாசிப்பதன் மூலமாக மேலும் மேலும் உயர்வடைகிறார்கள். இந்த நோக்கமும் இந்த முயற்சியும் எழுத்துக்கும் வாசிப்பிற்கும் பின்னால் இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பு. நன்றி 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 சார், நன்றி சார். அனந்தபத்மன் சார் இருக்கீங்களா? பத்மநாபன் சார். ஆமா இருக்கேன் சார். பேசுறீங்களா? முடியுமா? பேசுறேன். நன்றி, வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி. ஏற்கனவே பேசிய பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலா இந்த புத்தகங்கள், இந்த தலைப்பு வந்து ஆக்சுவலா இங்க பேசுறதுக்கு முன்னாடி அக்காட்ட நாங்க சும்மா பேசிட்டு இருக்கும்போது நீ ஏதாவது ஒண்ணு பேச வாரி அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நம்மளால முடியாதுக்கா அப்படின்னு சொன்னப்போ இந்த தலைப்பை சொன்னாங்க. தலைப்பை சொன்னப்போ தான் நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, புத்தகங்கள் தாங்க என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுது அப்படின்னு சொன்னேன். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன தம்பிங்கிறதுக்காக செலக்ட் பண்ணதை விட என்னன்னா, அந்த வார்த்தையை சொன்னதுனால அழையா இருக்கா? ஒரு அப்போ எனக்கு அது கண்டிப்பாக அந்த தலைப்பு வந்து எனக்கு ரொம்ப என்னுடைய உணர்வுகள் கலந்து இருக்குது. என்ன
ஒண்ணு செய்யலாம் இல்லைண்ணா, நீங்க சிரமப்படுறீங்க. கேட்கல. ஆமா, அங்க இது கஷ்டம் தான். சிக்னல் சம்டைம்ஸ் கிடைக்காது. டிராவல்ல இருக்கிறப்ப, பயணத்துல இருக்கிறப்ப சிக்னல் கிடைக்காது. அகவை ஐயா வந்துட்டாங்களா ஐயா? ஆமா, வந்துட்டாரு அவர். சார் அவரும் பேச ஐயா பேச சொல்லுங்க தம்பி. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் உட்கார சொல்லி. கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார், உங்க முகம் சரியா தெரியல, கொஞ்சம் சரி பண்ணுங்க. ஐயா நான் பேசலாமா? ஒரு நிமிஷம், நீங்க தான், உங்களை தான் கூப்பிடுறேன். அகவை சார் வந்து ஒரு கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காரு. 2022-23 பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காரு. சுமடு தொப்புள் புள்ளி அப்படின்ற புத்தகம், ஒரு 4 புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல தலித் கவிதையில் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கு வந்து 50,000 ரூபாய் ஸ்டேட் பரிசு கொடுத்துருக்காங்க சாருக்கு. நம்ம மூர்த்தி சார் தான் அறிமுகப்படுத்தினாரு. அவரு முதல்ல இணைய முடியல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அவருக்கு. இப்ப இணைஞ்சிருக்காரு. நீங்க பேசுங்க சார், வாங்க. ஐயா வணக்கம் ஐயா, பேசலாமா ஐயா? வணக்கம், நீங்க பேசுங்க. கேக்குதாங்க? கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டீபன் சிகாமணி ஐயா, வேலம்மாள் உள்ளிட்ட பேரறிஞர்கள் வந்து உற்று நோக்குகிற இந்த இணைய வழி கருத்தரங்கில் அடியனுக்கு வாய்ப்பு தந்தது மிகப்பெரிய பெருமை. என்னை இவ்வளவு பெரிய குழுவில் இணைத்த டாக்டர் எழுத்தாளர் மூர்த்தி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டீபன் ஐயாவினுடைய இந்த தொடர் முயற்சி தமிழ் இலக்கியத்தை கொண்டு மானுடத்தை செம்மைப்படுத்த எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியாக கருதுகிறேன். வாழ்நாள் முழுக்க மனிதன் மலர்வதற்கான கருத்தை பகிர்ந்து கொள்ளுகிற போதுதான் இந்த தேசத்தில் வாழ்வினுடைய அடையாளங்கள் செம்மை குலையாமல் நடப்பதற்கான உதவியாக இலக்கியங்களும் பேரிலக்கியங்களும் மனிதனுக்கான கலை கலாச்சாரங்களும் உதவும் என நான் நம்புவேன். இன்றைய தலைப்பு புத்தகங்கள் உயர்தனையே என்ற ஆகச்சிறந்த தலைப்பு. புகழ்பெற்ற எழுத்தாளர் நாரும்பு நாதன் இங்கே இணைந்திருக்கிறார். தமிழகம் முழுக்க அவர் பயணம் செய்கிறவர். நமது உவேசா தமிழ் தாத்தா உவேசா விருதை தமிழக அரசிடம் பெற்றவர். அவரெல்லாம் இங்கே இந்த குழுவிலே பேசுகிற நேரத்தில் இணைந்திருப்பது பெருமையான ஒன்றாகும். பெரியோர்களே, புத்தகங்கள் சந்தேகமில்லாமல் ஐயமில்லாமல் உயர்தனைதான். மனிதன் உயர்தினையாக அதிகபட்சம் 100 வருஷம் இருப்பான். மனிதனுக்கு மட்டும்தான் உயர்தினை என்கிற ஒரு தகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவன் 100 வயது அதிகபட்சம் வாழ்கிறான் என்றால் தொடர்ந்து அவனை உயர்தினையாகவும் தொடர்ந்து அவனை நிரந்தர மனிதனாகவும் வைத்திருக்க பாடுபடுகின்றன புத்தகங்கள். மனிதனை பதப்படுத்துகிற ஆகச்சிறந்த பிரிட்ஜ் என்று முன்ன பேசின அறிஞர் சொன்னார் அல்லவா, அது ஆகச்சிறந்த உண்மை. புத்தகங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த விஞ்ஞானமும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கும். பைபிள் தான் இந்த உலகத்தின் முதல் ஆகச்சிறந்த புத்தகம். குர்ஆன் தான் இந்த உலகத்தில் அதிக மக்கள் படிக்கக்கூடிய ஆகச்சிறந்த புத்தகம். இந்து மக்களிடத்தில் புழங்குகிற திருக்குறள் தான் இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த புத்தகம். அவையெல்லாம் வாழும் மனிதனை உயர்தினையாக, மகத்தான திணையாக, மகத்தான மனிதனாக,
மகத்தான மனித சக்தியாக மாற்றுவதற்கான ஒரு ஊக்க சக்தியாக புத்தகங்கள் விளங்குகின்றன. புத்தகங்கள் உயர்தினையை உயர்த்துகிற உயர்தினை என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர், அருமையான கவிஞர், ஆகச்சிறந்த அறிஞர் வா. சுபமாணிக்கனார் ஒரு கவிதை சொல்லுவார் அவருடைய புத்தகத்தில். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நரும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை, நெல்லாகும் பயிரெல்லாம் நிலத்திற்கில்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்திற்கில்லை, பல்லாகும் கனியெல்லாம் மரத்திற்கில்லை, பன்னரம்பின் இசையெல்லாம் யாழுக்கில்லை, எல்லாமே பிறர்க்குழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லுவார். அந்த அளவிற்கு ஒரு சாதா மனிதனை, ஒரு சராசரி மனிதனை, சமூகத்தையே நேசிக்க தூண்டுவது புத்தகங்கள் தான். அறிவை விரிவிசை அகண்டமாக்கு விசால பார்வையில் விழுங்கு மக்களை என்று பாவேந்தன் சொன்னால் அல்லவா, அந்த விசால மனதை தான் உண்டாக்குகின்றன. நண்பர்களே, உலக அளவில் புத்தகங்கள் ஏற்படுத்துகிற தாக்கம் மகத்தானது. யூ கேன் வின் என்ற அமெரிக்க தேசத்தில் புத்தகம் ஒன்று உண்டு. அது எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. யூ கேன் வின். சிவ் கெரா என்ற ஒரு எழுத்தாளர் எண்ணம், சொல், செயல் என்கிற இந்த 3 செயல்பாடுகளினுடைய அர்த்தச்செறிவை நூல் முழுக்க பகுதி பகுதியாக பிரித்து பேசப்படுகிற நூல் யூ கேன் வின். உன்னால் முடியும். அந்த புத்தகம் முழுக்க உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியாவிட்டால் வேறு எவரால் முடியும் என்கிற நோக்கம் படிக்கிறவனுக்கு மனதில் சிறகு முளைக்க செய்கிற புத்தகம் யூ கேன் வின். தமிழிலும் வந்திருக்கிறது, சிவ் கெரா எழுதிய நூல். ஆக புத்தகங்கள் பெரிய மனப்பான்மையையே உண்டாக்குகிறது. திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்ற ஆங்கில புத்தகம் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்று தெரிந்திருக்கின்றன. நெப்போலியன் ஹில் எழுதிய அந்த நூல் தமிழிலும் வந்திருக்கிறது. ஆக இந்த மாதிரியான புத்தகங்கள் மனிதனை பல்கலைக்கழகங்கள் தாண்டி, கல்லூரிகள் தாண்டி, பாடசாலையில் மனிதனை ஊக்குவிக்கிற, அறிவை தூண்டுகிற அந்த வேலையை தாண்டி புத்தகங்கள் பல்கலைக்கழகங்களாக மனிதனுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த உலகத்தில் தமிழ் நூல் என்று எடுத்துக்கொண்டால் திருக்குறள் தான் எல்லா நூல்களுக்கும் தலைமை தாங்குகிற நூல். திருவள்ளுவர் தான் எல்லா படைப்பாளனுக்கும் தலைமை தாங்குகிற படைப்பாளர். திருக்குறளை மனப்பாடம் செய்து அர்த்தம் புரியாமல் மனப்பாடம் செய்பவர்களுக்கு பாராட்டுவதில் பெரிய விசேஷம் ஒன்றுமில்லை. ஒரு 3 குறளை படித்தாலே போதும். எப்பேற்பட்ட மானுடனை திருக்குறளால் சமைக்க முடியும் என்பதை நினைத்து பார்க்க வியப்பாக இருக்கும். தெய்வத்தானாகாதெனினும் முயற்சி தான் கூலி தரும் என்பானே திருவள்ளுவன். எப்பேற்பட்ட மானுட தூண்டல் வாழ்வினுடைய நட்பாகட்டும் எதுவாகட்டும் எல்லாவற்றுக்குமான அறிவுரையை உயர்தினையாக்கக்கூடிய, உயர் மாண்பனாக்கக்கூடிய சிந்தனையை திருக்குறள் தருகிறது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் ஈரா இடும்பை தரும் என்று ஒரு நட்புக்கான ஒரு சூத்திரத்தை தருவார் வள்ளுவர். சந்தேகமில்லாமல் பழக வேண்டும், ஆராய்ந்து நட்பை மேற்கொள்ள வேண்டும், ஆராய்ந்து நட்பு கொண்ட பிறகு சந்தேகப்படக்கூடாது நட்பை. அது பெரிய துன்பத்திற்கு ஆளாகின்றது. 2000 வருடத்திற்கு முன்பு நட்பின் இலக்கணத்தை சொன்னாரே வள்ளுவன். அது மட்டுமல்ல, பெரிய தத்துவத்தையே, வாழ்வியல் தத்துவத்தையே நூல்கள் தான் நமக்கு உணர்த்துகிறது.
ஒரு வேலை செய்தால் ஊதியம் தருகிறோம், சம்பளம் தருகிறோம், ஒருவருக்கு மாதச்சம்பளம் தருகிறோம், வாரச்சம்பளம் தருகிறோம், நாள் சம்பளம் தருகிறோம். நம் உடலில் இருக்கிற இதயம் தொடர்ந்து நாம் சாகிற மட்டும் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய உழைப்பிற்கு ஈடாக ஏதாவது சொல்ல முடியுமா? நம் கைகள் நமக்காக உழைக்கின்றன, நம் கால்கள் நமக்காக உழைக்கின்றன, நம் சிறுநீரகங்கள் நமக்காக உழைக்கின்றன, நம் உடல்கள் நம் தேவையை, நம் சுகங்களை எழுந்துவதற்கு நமக்காக உழைக்கின்றன. சம்பளம் தருகிறோமா? ஆனால் சம்பளம் தர வேண்டும் என்று கருதினால் இந்த உடலுக்கு, இந்த உயிருக்கு, இந்த வாழ்வுக்கு சம்பளம் தர முடியுமா? சம்பளம் தர முடியும் என்று சிந்தித்தான் வள்ளுவன். மிக ஆச்சரியமான ஒரு கருத்து. அது என்ன என்றால், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. உயிருக்கு ஊதியம் சிந்தித்திருக்கிறோமா? உலகளவில் எந்த நாட்டு இலக்கியம் சொல்லி இருக்கும் உயிருக்கு ஊதியம் செய், உயிருக்கு சம்பளம் கொடு என்று உலகளவில் எந்த நாட்டு இலக்கியங்கள் சொல்லி ஈதல் இசைபடாதல், தன் தேவையை தாண்டி பிறருக்கு உதவி செய்தல், பிறருக்கு தானம் செய்தல், பிறருக்கு தர்மம் செய்தல், பிறருக்கு தன்னாலான நன்மை செய்தல், இசைபட வாழ்தல், அவனுக்கு பிடித்தமாக என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்தல், இதுதான் நம் உயிருக்கு தருகிற ஊதியம். எப்பேற்பட்ட விஷயம், எப்பேற்பட்ட மனித மாண்பை, மனநல மாண்பை இது உருவாக்குகிறது. இதை படிக்கிற போது நம் உயிருக்கு நாம் ஊதியம் தர வேண்டுமானால் ஒரு நாளைக்கு ஒருவனுக்காவது ஒரு டீ வாங்கியாவது கொடுக்கணும்னு எண்ணம் தோன்றுகிறதல்லவா? ஆக புத்தகங்கள் ஆகச் சிறந்த உயர்தனை தான் நண்பர்களே. இன்னும் 2 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன். மகாகவி பாரதி சொல்லுவான், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நிறை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பராசக்தி என்று கடவுளை பார்த்து எவ்வளவு திமிராக பாரதி பேசுகிறார் பாருங்கள். நான் சாதாரணமா நரைதரை ஆகி உடம்பு சரியில்லாத ஆகி ஒரு 2 தடவை வயித்தால போய் ஒடுக்குன்னு பொத்து செத்து போயிரும் பாக்குறியா பராசக்தி? நான் இந்த உலகத்தை நேசிக்கிறேன், இந்த உலக மக்களுக்கு எதையாவது ஒன்றை செய்துவிட்டுத்தான் போவேன் என்று பாடுகிற அந்த பாங்கு, அதை படிக்கிற போது, பாரதியினுடைய கவிதையை புத்தகத்தை படிக்கிற போது நமக்கு மிடுக்கு ஏறுகிறது. பெரியவர்களே, நண்பர்களே, நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கன புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி. நாம் பாருங்க, எப்பேற்பட்ட வீணையை, இந்த உடம்பு என்கிற வீணையை எனக்கு என்னை படைத்தாய், இந்த வீணையை விறகு போல தூக்கி எறியலாமா? அதனால அருள் செய், என்னை நானே செம்மைப்படுத்திக் கொண்டு என்னை நானே இந்த உலகத்திற்கு, இந்த மக்களுக்கு நன்மையாளனாக மாற்றிக்கொள்ள உதவுவாயாக என்று இறைவனை பாடுகிற அந்த பாடலை பார்க்கிற போது புத்தகங்கள் உயர்தனைதான் என்று அறுதியிட்டு கூற முடியும். நண்பர்களே, மனித குலத்திற்கு எதிராக எந்த செயல் இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற வேலையை புத்தகங்கள் செய்கிறது. புத்தகங்களை தொடர்ந்து எல்லா சமூகமும் படித்தால் புத்தகங்கள் தான் மனிதனுக்கான மிகச்சிறந்த ஜனநாயக சக்தியாக மாறும், ஆயுதமாக மாறும். ஒடுக்கப்பட்டவனுக்கும் நசுக்கப்பட்டவனுக்கும் மறுக்கப்பட்டவனுக்குமான உரிமை புத்தகங்கள் உதடுகள் பேசிக்கொண்டே இருக்கின்றன. புத்தகங்களினுடைய முழக்கங்கள்
உரத்த குரலில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. இந்த நாட்டில் மதங்களும் கடவுளர்களும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எதிராக வருகிற போது ஒரு கவிஞன் எழுதுகிறான், NT ராஜகுமார் என்கிற கவிஞன், கடவுள் படைத்த சூரியனையும் நிலவையும் கல்லெறிந்து உடைத்து நொறுக்குகிறோம். கடவுள் படைத்த சூரியனையும் சந்திரனையும் கல்லெறிந்து அடித்து நொறுக்குகிறோம். நாங்கள் புதிய வெளிச்சங்களை தேடி போய்கொண்டிருக்கிறோம் என்று அறிவிப்பான் அந்த கவிஞன் அந்த புத்தகத்தில். ஆக இதில் என்ன தெரிகிறது என்றால், கடவுளால் உருவாக்கப்பட்ட சமூக நடைமுறைகளை நாங்கள் அடித்து நொறுக்குகிறோம், நாங்கள் புதிய வெளிச்சத்தை உருவாக்குகிறோம் என்று ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தின் செம்மாப்பு குரலை உண்டாக்குகிறது என்றால் அது புத்தகங்கள் தான். நண்பர்களே, புத்தகங்கள் விடுதலை குரலாக உலகம் முழுக்க தோன்றுகிற போதுதான் மனிதனுக்கே விடுதலை கிடைக்கிறது. ரஷ்ய புரட்சியினுடைய தொடக்க புள்ளி டால்ஸ்டாயினுடைய புத்தகம் என்று சொல்லுகிறார்கள். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய தொடக்க புள்ளி தமிழகத்தை பொறுத்த அளவில் மகாகவியை சொல்லுகிறார்கள். மயாகோஸ்கியை ரஷ்ய புரட்சியினுடைய புரட்சி கவி என்று சொல்லுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு தேசத்தினுடைய கவிஞனுடைய புத்தகங்கள் தான் மனிதனை உந்தி தள்ளி இருக்கிறது. மனிதனை மனிதனாக பார்க்காத சமூக இழிவை நோக்கி புத்தகங்கள் தான் உண்மையான விடுதலை குரலை பேசுகின்றன. நண்பர்களே, மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா, ஒன்ன போல அவனை போல 8 சாணு ஒசரமுள்ள மனுஷங்கடா, டே நாங்க மனுஷங்கடா. உங்க தலைவர் பிறந்த நாளைக்கு போஸ்டர் ஒட்டவும், உங்க ஊர்வலத்துல தர்ம அடிய வாங்கி கட்டவும், எங்க முதுகு நீங்க ஏறும் ஏணியாகவும் நாங்க இருக்கணுமா காலம்பூராவும், டே நாங்க மனுஷங்கடா என்று தான் தோன்றித்தனமான இளைஞனை, போலி அரசியல் தனமான இளைஞனை உசுப்பி எழுப்பி நல்ல ஜனநாயகத்தை நோக்கி நல்ல மக்கள் பற்றாளனாக மாற்றுவதற்கான வரிகளை புத்தகங்கள் தருகின்றன, கவிதைகள் தருகின்றன. பெரியோர்களே, இது போல புத்தகங்கள் தான் மனிதகுல பாதுகாப்பு அழக இருக்கிறது. அதனால் இது உயர்தினை என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி. ஒரு கைத்தல். நன்றி சார். நீங்க வாங்க சார். பொன் பத்மகுமார், ஆனந்த பத்மகுமார் வாங்க. மைக் ஆன் பண்ணிடுங்க. மன்னித்து கொள்ளவும், தொடர்ந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. 10 மணிக்கு எனக்கு ஒரு பஸ் இருக்கிறதுனால என்னால நிப்பாட்டிட்டும் பேச முடியல. அதுக்காக தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் உங்கள் அனைவருடைய உரையும் எனக்கு வந்து ரொம்ப ஊக்கத்தை கொடுத்திருக்கு. புத்தகங்கள் என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, முதல்ல எனக்கு வந்து அந்த புத்தகங்களை அறிமுகப்படுத்தியதுன்னு பார்த்தோன்னா என்னுடைய தந்தை. அவரை வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, குமரி மாவட்டத்தை சார்ந்த இந்து கல்லூரியை சார்ந்த என் சுப்பிரமணிய பிள்ளை, NSP மாமா என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற அந்த அவங்களுடைய ஆசியும், ஏன்னா நிறைய புத்தகங்களை அங்க இருந்துதான் நான் படிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுடைய நூலகம், அவங்க வீடே ஒரு நூலகமாக இருக்கும். அந்த நூலகத்துக்குள்ள இருந்த எந்த புத்தகங்களை வேணாலும் எடுத்து நாம் போய் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை கொடுத்தாங்க. அப்பாவுக்கும் அவங்களுக்குமான நட்பு அந்த இதை கொடுத்தது. அப்படிப்பட்ட ஒரு இதுல புத்தகங்கள் வந்து எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய என்னுடைய வாழ்க்கையினுடைய இதை வந்து மாற்றி போட்டதை நான் வந்து ஒரு மென்பொருள் இதுலதான் பணி புரிந்து கொண்டிருக்கிறேன். பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இருந்த போதிலும் எப்பொழுதுமே என்னன்னா, அந்த புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக எனக்கு வந்து என்னன்னா, இந்த சமூகத்திற்கு, இந்த தேசத்திற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற தூண்டுதலை கொடுத்தது. இதுவரைக்கும் பேசியவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிறந்த புத்தகங்களை எழுதியவர்களாக இருப்பாங்க, சிறந்த புத்தகங்களை சிறந்த கவிதைகள் படைத்தவர்களாக இருப்பாங்க. அப்படிதான் பார்க்கேன். எல்லாருமே அந்த மாதிரியான
தகுதியவர்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வாங்கய்யா. வீடியோ ஆஃப் பண்ணாலும் அப்படிதான் கேட்கும். அது பயணத்துல இருக்கிறப்ப அது வீடியோ வேணா ஆஃப் பண்ணிக்கோ, நீங்க பேசுங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன புத்தகங்கள் வந்து குறிப்பாக நான் முதல்ல படித்த புத்தகம் வந்து என்னன்னா பொன்னியின் செல்வன். அதாவது இப்போ அந்த திரை காலத்துல இப்போ திரைப்படமா வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதை படிச்சிருப்பாங்க. ஆனாலும் பொன்னியின் செல்வன் மாதிரியான ஒரு புத்தகத்தை படிக்கும்போது வரலாறு தமிழர் தேசத்தினுடைய வரலாறே ஒரு கற்பனை புனைவோட நம்ம அதை படிக்கும் பொழுது ரொம்ப ஒரு அதற்குள்ளேயே நான் ஊன்றி இருந்திருக்கேன். அது வந்து எப்படின்னா 1997களில் நான் வந்து இந்த மாதிரியான புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். அந்த புத்தகங்களை படிக்கும் பொழுது அதுல வருகிற கதாபாத்திரங்கள் மீதான உணர்வுகள், அதாவது பழுவேட்டரையர் வந்து அந்த அந்த பொன்னியின் செல்வன்ல வந்து கடைசியாக குலுங்கி அழுவார். தான் செய்த தவறுகளை எல்லாத்தையும் உணர்ந்து கலங்கி அழுவார். அப்படிப்பட்ட அந்த உணர்வுகளை எல்லாத்தையும் நமக்குள்ள கடத்தி நமக்குள்ள ஒரு எண்ண ஓட்டங்கள், அதுவும் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கான சிந்தனைகளை எல்லாம் இந்த நாவல்களும் இந்த நிறைய புத்தகங்கள் கொடுத்திருக்குது. குறிப்பாக பாரதியினுடைய கவிதைகளை முதல்ல கையில அப்பா கொடுத்த பொழுது கூட அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதைகளையும் எடுத்து படிக்க எனக்கு வந்து, அதாவது பாட புத்தகங்களில் படித்ததை தாண்டி அங்க படித்த கவிதைகள் எல்லாமே வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு உதவியது. அதனால புத்தகங்களை பத்தி எல்லாருமே அதிகமா பேசிட்டீங்க. புத்தகங்களால் பயன்பட்டவன்கிற முறையில நான் வந்து இதற்கு ரொம்ப கடமைப்பட்டவனாகவும் இந்த புத்தகங்கள் வந்து உயர்தனைதான், கண்டிப்பாக உயர்தனைதான் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். நன்றி. சுருக்கமாகவே பேசிக்கொள்கிறேன். ஏற்கனவே நிறைய பேசிட்டாங்க. நிறைய மகிழ்ச்சி. நன்றி. உங்கள் பயணத்திலும் இருந்து நீங்க விடாமுயற்சியுடன் பேச வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு பேசுனீங்க. கண்டிப்பா எனக்கு ஒரு கொஞ்சம் எல்லாருடைய பேச்சையும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதில் தொடர்ந்து நான் அட்லீஸ்ட் ஒரு வாசகனாகவாது வரணுங்கிறதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. உங்கள் உரையே நீங்க சுருக்கமா முடிச்சிட்டீங்க. பயணத்துல இருக்க சிரமங்களை கருதி நீங்க முடிச்சீங்கன்றதுல மகிழ்ச்சிதான். கலந்து கொண்டமைக்கு நன்றி. வந்திருக்கும் அனைவரும் ஒரு முறை அவர்களுக்காக ஒரு கைத்தட்டல் கொடுத்து அவர்கள் பாராட்ட தெரிவித்தோம். வேலம்மாள் மேடமுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு யாராச்சும் ஓரிரு வார்த்தைகள் பேசலாம். வாங்க சார், நான் சரி சார், வாங்க ஒரு வார்த்தைகள் பேசுங்க. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். உங்க எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் நேரம் கடந்துதான் வந்து இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டேன். திரு அறிவுச்செல்வன் பேசும்போது தான் வந்தேன் நான் உள்ளர. பிறகு திரு கவிஞர் அகவி, திரு பொன் அனந்த பத்மகுமார் 3 உரையை நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி பேசணும் உரையை கேட்கிற எனக்கு வாய்ப்பு இல்லாத போச்சு. நான் அந்த பதிவுல நான் கேட்டுக்கிறேன். ஆனா இந்த நிகழ்வுல பங்கு பெற்ற அத்தனை பெருமக்களுக்கும் நான் பெரிய ஒரு கைத்தட்டல சொல்லி கொடுத்து அவங்கள எல்லாம் பாராட்டணும். ஏன்னா எல்லாருடைய பேச்சை கேட்கும்போது பொதுவா இருக்கிறது என்னன்னா, மனித சிந்தனையை உயர்த்தக்கூடிய, மனித வாழ்வியலை உயர்த்தக்கூடிய, மனித நேயத்தை உயர்த்தக்கூடிய, மனித வளத்தை உயர்த்தக்கூடிய, மனித ஒற்றுமையை உயர்த்தக்கூடிய செய்திகளை கொடுக்கிற அத்தனை நூல்களும் உயர்தனை தான் அப்படிதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த தளம் கூட உயர்தனை தான். ஏன்னா உங்களெல்லாம் கொண்டாந்து சேர்த்திருக்கு இல்லையா? இவ்வளவு பேர் இவ்வளவு புத்தகங்கள் படித்தவங்களை இதெல்லாம் பண்றோம். இந்த தளத்துல இதான் பண்ணிட்டு இருக்காரு திரு ஸ்டீபன் ராஜ். பலதரப்பட்ட மக்கள் பல துறைகள்ல அவங்களுடைய வல்லுநர்களை கொண்டு வந்து அவங்களுடைய அனுபவங்கள்ல பாடப்படிப்பும் சரி, அனுபவ படிப்பும் சரி, புத்தக படிப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க சேர்த்து எல்லாரும் பயன்பட செய்யறதும் இதுவும் ஒரு உயர்தனை தான் இந்த தளமும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. நீங்க எல்லாம் இங்க வந்து இந்த பெருமை சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் இப்போ இங்க சென்னையில இல்லை, நான் இங்க இப்போ அமெரிக்கால இருக்கேன். இப்போ காலையில
மணி 11 மணி காலையில. அது காலையில நடைபயிற்சியெல்லாம் போயிட்டு வரது நேரமாச்சு, நல்லா கலந்துக்க முடியல சரியா. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப அறிவு செறிந்த ஒரு அழகான உரைகள் ஒவ்வொருத்தருடையும். நம்ம கவிஞர் அகவி பேசும்போது பார்த்தா அவர் ஏன் சிறப்பாசிரியர் விருது கொடுத்தாங்கன்னு நல்லா புரியுது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இப்பெல்லாம் சொல்றோம், அந்த காலத்துல எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, இப்பெல்லாம் யாரும் சரியா சொல்லிக் கொடுக்கறது இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுல ஈடுபாடு வேணும், சொல்லிக் கொடுக்கறதுல ஈடுபாடு. அந்த ஈடுபாடு அது அவரோட பேச்சிலே தெரியுது, எந்த அளவுக்கு அந்த ஈடுபாடு அந்த மாணவர்கள்லாம் அதில் இருந்திருப்பாங்க நல்லா புரியுது. அவருக்கு நிச்சயமா அந்த சிறப்பாசிரியர் விருது சிறப்பு தான். திரு அறிவுச்செல்வன் அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் சொல்லும்போது அவரை பத்தி நிறைய சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு நண்பர் சொன்னாரு. நல்ல ஒரு அறிவு பெட்டகமா தான் அந்த அவருடைய பேச்சு. ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு அறிவு செறிந்த ஒரு பேச்சு. கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிச்சயமா அந்த பதிவுல நான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி பேசின பெருமக்களுடைய பேச்சை நான் பதிவுகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலே புத்தகங்கள் இதுதான் நிறைய பேர் கொண்டு சேர்க்கணும். இந்த மாதிரி உரைகள் தான் மற்றவங்களுக்கு போய் சேரணும். ஏன் புத்தகங்கள் படிக்கணும், ஏன் புத்தகம் உயர்தனை சொல்லப்போனாக பார்த்தா தடை பண்றான், ஒரு மனுஷனை தடை பண்றான். ஒரு அக்ரிணை பொருள் சொன்னா ஒரு புத்தகம் இருந்து வந்தா அது ஏன் உயர்தனைன்னா புத்தகத்தோட தடை பண்றான். ஏன்னா புத்தகம் பேசுது, பல பேரை மாத்துது. அதனால்தான் புத்தகத்தையே தடை பண்றான் போது, தடை பண்ணும்போது அது உயர்தனை ஆகி போச்சு. இதுதான் நம்ம சிம்பிளா சொல்றதுன்னு அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் நம்ம திருக்குறள்ல இருந்து இப்போ ஒவ்வொரு நூல்களும் பார்த்தா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு. இன்னும் பல தலைமுறைகள் நம்மெல்லாம் போயிடும், இன்னும் பல தலைமுறைகள் நின்று பேசும் அந்த புத்தகங்கள்லாம். பெரிய உயர்தனை தான் இந்த புத்தகங்கள் தான் என்னுடைய கருத்தம். இங்கு பங்கு பெற்ற அத்தனை பெருமக்களுக்கு நண்பர் இப்போ திரு பொன் அனந்த பத்மகுமார் அவருடைய பயண நேரத்திலையும் பேசியிருக்கிறாருன்னா அதனுடைய ஆர்வம் காமிக்குது. அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தினால்தான் பயன் பெற்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல அந்த எண்ணம் வேணும் இல்லையா? நல்லா அழகா இருக்கு. திருமதி ப்ரொஃபசர் வேளம்மாள் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. கடைசியா திரு ஸ்டீஃபன் சொன்னது பார்த்தா அவர்களுக்கு எனது பாராட்டுதல்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய நண்பர்களை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்கிற அந்த தளத்துல அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நன்றி திரு ஸ்டீஃபன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரம் கருதி இணைந்ததுக்கு நன்றி. ஒரு நல்ல ஒரு தொகுப்பை கொடுத்தீங்க, மகிழ்ச்சி. பார்ப்போம், நம்ம பேசுவோம். ஒரு தொல்காப்பியத்தோட பேசணும். வாங்க சார், ஒவ்வொரு வார்த்தைக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பேராசிரியர் வேளம்மாள் அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். காரணம், புத்தகம் என்ற சொல், அதற்கு இன்னொரு சொல் நூல். உயர்தனை என்ற சொல் தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்தின் முதல் நூற்பாவின் முதற் சொல். உயர்தனை என்பனார் மக்கள் சுட்டே, அக்ரிணை என்பனார் அவரால் பெறவே, ஆயுதனையும் இசைக்கும் என சொல்லி. அந்த உயர்தனை என்பதற்கான இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உயர்ந்த திணை, உயர்கின்ற திணை, உயரும் திணை. மனிதன் உயர்ந்தான், உயர்கிறான், உயர்வான். அவனை உயர்த்துவது நூல். அதனால்தான் நூல் என்பது உயர்தனையாக இங்கே கருதப்படுகிறது. இந்த தலைப்பு ரொம்ப பொருத்தமான தலைப்பு. இந்த வகையில நூல் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும். ஏன்னா நான் தொல்காப்பிய தொண்டன். இந்த முதல் நூல் எது என்பதை தொல்காப்பியர் சொல்லும் போது வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். அந்த அவருக்கு மூணா பிரிச்சார்ல, முதல் நூல், வழி நூல், சார்பு நூல், ஒரு நன்னூலார் வருவாரு. அந்த முதல் நூல் என்பது வினையின் அவ்வளவு. அப்போ அந்த நூலை படைப்பவனுடைய உயர்ந்த சிந்தனை இந்த நூலில் வெளிப்படும். அப்ப இந்த நூலை படிப்பவன் மனிதன் உயர்ந்தவனாகிறான். அதனால்தான் நன்னூலார் சொல்லும்போது, உரத்தின் வளம் பெருக்கி உள்ளிய தீமை புறத்தின் வளமுறுக்கி கொள்ளலாம், மரத்தின் கணக்கோட்டம் தீர்க்கு நூல் அதே போல் மாந்தர் மனக்கோட்டம் தீர்க்கும் நூல் மாண்புன்னு சொன்னார். மாந்தருடைய நெலி கோணல்களை அகற்றுகின்ற நூல் நூல். மரத்தினது கோணல், அது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல இப்பதான் இயந்திரம். அந்த காலத்துல நூல் கருப்பு மைய நூல்ல அடிச்சு அந்த மரத்தை இது பண்ணுவாங்க. அப்ப அந்த நூல் நேரா அந்த மரத்துல அதை அறுப்பாங்க. அதை காரணம் காட்டி நன்னூலார் சொல்வார், மரத்தினுடைய நெளிவு சுழிவுகளை நீக்குகின்ற அந்த நூல் போல் நாம் படிக்கின்ற நூல் நம் நெஞ்சத்தினுடைய நெளிவு சுழிவுகளை நீக்குகின்றது. எனவே தான் நூல் என்று ஔவையார் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஒரே ஒரு பாட்டு சொல்லிட்டு முடிச்சிடறேன் வெண்பாவை. 110,000 பொன் பெறினும் நூற்சேலை. எவ்வளோ?
10 லட்சம் பவுனம் தான். 110,000 பொன் பெண்ணும் நூற்சேலை நாற்றிங்கள் 4க்குள் நைந்து விடும். 4 திங்களை ஒரு எவ்வளவு இருக்கும், அவ்வளவுதான், கொஞ்ச நாள் ஆயிடும். மாற்றரை பொன்ற பொருதடக்கை போர்வேல் அகலங்கா என்றும் கிழியாது என் பாட்டுட்டாங்க. என் பாட்டு என்னைக்குமே கிழியாது. இன்னைக்கு வரைக்கும் பேசுறோமா அவ்வையார? அவர் பாட்டை பேசுறோமே. பட்டு சேலா அவ்வையார் காலத்துல பட்டு சேலை இருக்குதா? அதனால அதுதான் நூலுடைய சிறப்பு என்று கூறி, கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு என்று கம்பன் கூறியது போல, நூலை படிப்பவன் தலை தாழ்த்தி நூலை படிப்பவன் தலை உயர வாழ்வான் என்று கூறி, இந்த தலைப்பு மிக பொருத்தமான தலைப்பு. என்னுடைய வழிபடு, அதாவது முருகனை சொன்ன, அதாவது என்னுடைய குரு என்று ஆசான் நான் வழிபடுகின்ற தொல்காப்பியரை முதலில் நினைவுறுத்திய இந்த முதற் சொல் உயர் என்ற சொல்லை இந்த தலைப்புக்கு ஏற்ற வகையில் பொருத்தமாக பொருத்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. தகவலுக்காக ஐயா அகவி எழுதிய பாடம் வந்து தமிழக அரசால் ஏற்கப்பட்ட 5ஆம் வகுப்பில் சென்ற ஆண்டு பாடமாக வைக்கப்பட்டது. வெரி குட், வெரி குட். வினிதன் சார், ஒரு வார்த்தைகள் பேசுறீங்களா? பேசுறேன். கேக்குதா? நிறைய மழை, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப அருமையா தொல்காப்பிய நிற்பா சொல்லி உணர்ச்சிகரமான முறைகளாக இருக்கீங்க. நண்பர் நமது ஞானசேகர் ஐயா சொன்னதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. ரொம்ப அழகா எல்லாத்தையும் தொகுத்து சொல்லிட்டாரு. ஒவ்வொருத்தரையும் வணங்கி நமது பரம்பரை ஐயா எல்லாரையும் வணங்கி மிகச் சிறப்பான இந்த நிகழ்ச்சிய நண்பர்களை எல்லாம் இங்கு அறிமுகம் செய்த வேண்டும் வேலமழாங்களை பாராட்டி விடைபெற ரொம்ப மகிழ்ச்சி. அருமையான நிகழ்ச்சி. நன்றி. அவர் திரு அகவி ஐயா வந்து நம்ம இவரு மூர்த்தி சார் தான், பெரம்பலூர் மூர்த்தி சார் எழுத்தாளர் தான். உணர்ச்சிகரமான பேச்சு, உணர்வான என்ன பாடல் சொல்ற போது உணர்வு கொப்பளிக்கு. மகிழ்ச்சி ஐயா. நன்றி, நன்றி சார். முஷ்ரப் அலி சார், ஒரு வார்த்தைகள். முஷ்ரப் அலி சார் இருக்கீங்களா? வேலம்மாள் மேடம், சுருங்க ஒரு வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு நிகழ்வாகத்தான் இதை கருதுகிறேன். சார் வந்து இந்த தலைப்பு நேற்று கவிதைக்கும் கொடுத்திருந்தாங்க. இது சொல்லும் போதே நான் ரொம்ப சாரை வந்து பாராட்டினேன். எப்படி இப்படி ஒரு அழகான தலைப்பை முதல்ல எடுத்தீங்க அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே புத்தகங்கள் கட்டாயம் உயர்திணை தான், அதில் மாற்று கருத்து இல்லாட்டாலும் கூட அதை உணர்த்துகின்ற போல அந்த வார்த்தையை நீங்க போட்டதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு பாராட்டை நான் தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு நேரம் சொன்னாலும் இன்னைக்கு எல்லாரும் முன்னாலையும் நான் அதை சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அப்புறம் சார் சொன்னாங்க யாராவது நல்ல பேச்சாளர்கள் இருந்தா, பேச்சாளர்கள்னு சொல்லல, இதை பற்றி உணர்ந்தவர்கள்னு சொன்னாங்க. பேச்சாளர்கள் நிறைய இருக்காங்க, ஆனா இதை ஒழுங்காக உள்வாங்கி பேசக்கூடியவர்கள் சொன்ன உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது நம்முடைய நாரும்புநாதன் ஐயா அவர்கள் தான். அவங்க வந்து ரொம்ப பெரிய ஒரு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல தொடர்ந்து பணியாற்றி வர்றது மட்டும் இல்லாம நல்ல ஒரு எழுத்தாளர். எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையாக மாணவர்களுக்கெல்லாம் பேசுவாங்க. உடனே நான் சகோதரிடம் தொடர்பு கொண்ட போது ஒரு மாற்று கருத்து கூட சொல்லல. உடனே ஏன்னா இந்த தலைப்பு எல்லாரையும் இழுத்தது, அதுதான். உடனே சரி என்று சொல்லிவிட்டார். அவருக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்லியிருக்கிறேன், ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மாதிரிதான் நான் வந்து என்னோடுதான் தம்பி அனந்து பயணம் செய்த போது இந்த தலைப்பை சொன்னோன்னு அந்த பிள்ளை தம்பிக்கு ரொம்ப பிடிச்சு, அக்கா நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவங்களுக்கு பாவம் நல்லா பேசக்கூடிய ஏதோ தவிர்க்க இயலாத ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலால் அவரால் நிறைய சொல்ல முடியவில்லை. அது போல நம்முடைய பரம்பு நடராசன் ஐயா அவருக்கும் இந்த தலைப்பு அவர் பேசும்போதே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அவர் எவ்வளவு விருப்பத்தோடு இந்த தலைப்பை பேசினார் என்று. அதுவும் ஒரு அழகான கவிதை மூலமாக நமக்கு அதை எடுத்து சொன்னார். அவருக்கும் அந்த நேரத்துல நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரிதான் அஷ்ரப் அலி ஐயாட்ட நான் கேட்கிறேன், ஏன்னா அவர் ரொம்ப நல்ல ஒரு கவிஞர், நல்ல ஒரு புலமை படைத்தவர். அவர்கிட்ட ஐயா எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அறிவு செல்வம் ஐயாவை உடனடியாக அறிமுகப்படுத்தினார்கள். ஐயா பேசினதை நம்ம கேட்டோம். இந்த புத்தகங்கள் நம்ம எப்படியெல்லாம் நம்மை மாற்றி இருக்கிறது என்று அகவை ஐயாவை சொல்லவே வேண்டாம்.
என்ன ஒரு அற்புதமான ஒரு பேச்சு. அந்த ஐயா ஞானசேகரன் ஐயா சொன்ன மாதிரி உணர்ச்சி, அந்த உள்ள இருந்து வந்த உணர்ச்சி தான் அப்படியெல்லாம் அவர்களை பேச செய்தது என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. புத்தகங்கள் நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்றும், புரட்டி போடும், நம்மை அதில் ஒன்றச் செய்யும். இந்த தலைப்பையே நான் எங்களுடைய அமைப்பு எடுத்துவதற்கு காரணமே என்னவென்றால், இந்த இளைஞர்கள் கொஞ்சம் புத்தக வாசிப்பிலிருந்து விலகி செல்கிறார்களோ என்ற ஒரு ஐயம். அப்படி எல்லாரையும் நாம் அப்படி சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் இன்றைய இளைஞர்கள் அதை புத்தகங்களை நோக்கி வர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தின் பேரில தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து பேச செய்தார்கள். அத்தனை பேருக்கும், பேசிய அத்தனை ஆளுமைகளுக்கும், நல்ல ஒரு பின்னூட்டங்கள் கொடுத்தவர்களுக்கும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டீவன் சாருக்கு உண்மையிலே இந்த நேரத்திலே மிக்க நன்றி. அகவி ஐயா, உண்மையிலே ரொம்ப ஆசையா இருந்தது நீங்க பேசும்போது கேட்பதற்கு. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேடம், நன்றி. வேற யாராச்சும் பேசுறீங்களா? ரொம்ப சிறப்பான நிகழ்வு, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். என்னுடைய ரிக்வஸ்ட் வந்து ஸ்டீவன் சாருக்கு, இதனுடைய யூடியூப் வந்து ஃபுல்லா ஒன்று போடுங்க. அப்புறம் தனித்தனியா கூட ஒன்று போட்டீங்கன்னா செப்பரேட்டா கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பணும்னா எல்லாரும் இதை கேட்க வைக்கணும். அதே என்னுடைய ஆசை. மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ. நன்றி, சிறப்பு. ரவி சார் எதனா பேசுறீங்களா? ஆமா சார், அதாவது நேற்று நம்ம நடத்திய கவிதை களத்துக்கும் இதுக்கும் வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ். இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் வந்து நம்ம கவிதை களம் நடத்திருந்தோம்னா அது மிகச்சிறப்பான கவிதையாக வந்திருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்து. ரொம்ப ரொம்ப அதாவது நம்மளோட பார்வை வேற மாதிரி இருந்தது, இந்த இவர்களோட பார்வை வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்தது. அதாவது கருத்து செறிவோட அது தமிழில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற இதை வந்து எல்லோருமே வெளிக்கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த இதை முதல்ல கேட்டுட்டு நம்ம இன்னொரு தடவை கவிதை நம்ம காலத்தை வச்சிருந்தோம்னா இன்னும் சிறப்பாக நம்ம எல்லாருமே கவிதை படைச்சிருக்க முடியுன்றது என்னோட கருத்து. எல்லோருமே மிக சிறப்பாக நல்லா இது பண்ணாங்க. புதிய புதிய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே. அந்த ஐ திங்க் இவர் யாரு அரம்புநாதன், அவர் வந்து நிறைய தமிழ் இதில் கலந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் ராக்கி ரங்கராஜனோட இது ஏதோ வந்து அவர் நடத்திட்டு இருந்தார். ஸோ அந்த இதில் அவரோட இதை நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் நான், அவர் நாரும்புநாதனை. அண்டு நம்ம அகவி சார்லாம் ரொம்ப நல்லா பேசினார். அவர் பேசும்போதெல்லாம் நம்ம புதுமையான கருத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி பரம்பு நாராயணன் சார் இவங்க எல்லாம் பேசும்போது நம்மளுக்கு அதாவது வேற ஒரு கோணத்துலேருந்து அவங்க அந்த உயர்தனியை எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை வந்து அவங்க நம்மளுக்கு தெரியப்படுத்தினாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள், முக்கியமாக வேலம்மா மேடத்துக்கு தேங்க்யூ. நன்றி. நன்றி சார், நன்றி. நான் ஏன் இந்த உரைக்கு அப்புறம் கவிதை களம் வைக்கல அப்படின்னா, நம்ம நேற்றைக்கு வைத்தது வந்து ஒரு கருத்து, வந்த கருத்து வந்து சொந்த கருத்து. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நாம கவிதை களம் வச்சிருந்தோம்னா நம்ம சொந்த கருத்து வேற கருத்தா மாறிட்டு இருக்கு. அது மாறக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவே முன்னாடி நாள் கவிதை களம் வச்சேன், அடுத்த நாள் பேச்சு வச்சேன். இப்ப நானே எழுதுனா கூட எனக்கு ஒரு 4 லைன் எதோ எழுதுனேன்னா அது என்னுடைய சொந்த கருத்தா இருந்தது. இவர்கள் பேசிய சிறப்பு பேச்சை கேட்டுட்டு நான் எழுதுனேன்னா எனக்கு சொந்தமா எதுவுமே வராது. அப்போ எல்லாருக்கூடயும் ஒரு சின்ன சவாலா இருக்கணும், அதே நேரத்துல நம்ம சொந்த கருத்தையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நேற்றைய தினம் கவிதை வச்சுட்டு இன்றைய தினம் உரையாடல் வச்சோம். மகிழ்ச்சி. இந்த கேள்வி நம்ம ஆளுங்க மறுபடியும் கேட்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த விளக்கம். நேற்று நான் பேசும்போது நான் திருவள்ளுவரோட பேசினேன், காந்தியோட பேசினேன், ஹெலன் கெல்லர், மேரி குரி எல்லாரோடையும் பேசினேன்னு சொல்லி நான் சொன்னேன். இன்னைக்கு ரொம்ப பேர் எல்லாருமே புத்தகங்கள் நம்ம கூட பேசுறது, அதெல்லாம் நம்ம புத்தகங்களோட பேசுறோம், அந்த கருத்து முன் வச்சாங்க. ரொம்ப சிறப்பு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி சார், நன்றி. வாங்க கல்யாணி. வணக்கம் சார். இப்போ இவங்க எல்லாரும் உரையாற்றிட்டாங்க. நம்மளோட கவிதையை ஒண்ணு அவங்க கேட்கட்டும் சார். என்னத வாசிக்கவா? படிங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. புத்தகங்கள் உயர்திணையே, 7 கண்டத்தின் எழிலும் மனிதனின் 6 அறிவும், பெருங்கடல்கள் 5, திசைகள் 4, குரல் பால்கள் 3, இனப்பால் 2, ஒரு பிறப்பில் அறிவிக்கும் உயர்ந்த பெட்டகம். அழித்து அழித்து தொடங்கினால் எப்போதுதான் ஆராய்வது? தொடங்கியதை பதிந்தால் தொடர்ச்சி எளிதாகும். பதிந்ததை மெருகேற்றினால் முன்னேறும் அறிவியல். மனவளமும் உடல் வளமும் சுற்றுச்சூழலும் மேலோங்கும்.
எழுத்தாக்கம் பொதிந்த புத்தகங்கள் இல்லாவிடில் காந்தியடிகள் பின்பற்றிய அகிம்சை அறிவோமா? அம்பேத்கர் ஒழிக்க முயன்ற தீண்டாமை புரியுமா? பெரியார் விரும்பிய பெண் சுதந்திரம் கிட்டுமா? விளைபொருள் எல்லாம் எண்ணத்தின் செயல் வடிவம். செயல்களால் உருவானதால் அவைகள் அக்ரிணை. எழுத்துக்கள் மட்டுமே எண்ணங்களின் நிழல் வடிவம். அறிவு ஒளியால் உருவானதால் அவைகள் உயர்திணை. விலங்குகளும் கற்கின்றன, பறவை நீரெனமும் வாழ்கின்றன. வழக்கத்தில் இருப்பதன்றி வரலாறு பதிந்து வைக்கின்றனவா? ஆறறிவுடைய மனிதனின் பண்பாட்டின் ஒளிப்படம். புத்தகம் உயர்திணை அல்ல, உயர்த்தும் திணை. எழுத்தாளனின் அகம் பற்றி புறம் பேசும் புத்தகம். கண்கள் கண்ட புறம் பற்றி அச்சு பெறும் புத்தகம். வாழ்ந்தவரின் வரலாறு பற்றி சொல்லும் புத்தகம். வருங்காலத்தின் நற்தகவல் களஞ்சியம் புத்தகம். நன்றி சார். மறுபடியும் ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. தேங்க்யூ சார். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். சிறப்பு சிறப்பு. சார் எதனா பேசுறீங்களா? பேசுறேன் சார். ரொம்ப மகிழ்ச்சி. பாருங்க, உங்களெல்லாம் நான் இப்போ பார்த்துக்கலாம். 75-78 வயசு தான் அவங்க பேச்செல்லாம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதாவது அதுக்கு கொரோனா தான் ஒரு காரணம். அதுக்கு தான் அந்த மைண்ட் தளம். இதன் மூலமா தான் நான் அறிமுகமாய் உங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. சார் கேட்டாருங்க, நாரும்பு பேரை பாருங்க, அருமையான பேர், நாரும்பூ நாதன். அவர் ஒரு பூவுடைய பெயர் வச்சிருக்காரு. குருநாதன் மேகநாதன் வச்சிருப்பாங்க. இவர் நாரும்பூ நாதன் வச்சிருக்காரு. ஸ்டேட் பேங்க் செய்யறாங்க. கடைசியா என்ன புக்கு படிச்சீங்கன்னு தான் எல்லாம் கேட்பாங்க. இப்ப யாரும் கேட்கறதுக்குலாம் யோசனை பண்றாங்க. கடைசியா நான் படிச்ச புக்கு நம்ப மாட்டீங்க, பொன்னியின் செல்வன். அதுவும் இந்த தடத்தில் வந்ததுனால தான். அந்த தடத்துல 15 இதுல அந்த புக்கு வாசிச்சு படிச்சாங்க நம்ம உமாபாரதி அவர். அந்த இதுலயே படிச்சு முடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல பொன்னியின் செல்வன் படிக்கிற பட்ட படிச்சிருக்கேன். இங்கதான் 78 வயசு தான் நான் படிக்க முடியும். அந்த அளவுக்கு எந்திரத்தனமான வாழ்க்கையை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். குடும்பம், அரசு வேலை, குழந்தைகள், பேச்சுகள் அப்படி ஆயிடுச்சு. இப்பொழுதுதான் இருக்குன்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அருமையான பேச்சுக்கள், ஒவ்வொருத்தரும் ரொம்ப சிறப்பா பேசிருக்கீங்க. பேருங்களே பாருங்க, நாரும்பூநாதன் நெல்லை மாவட்டத்துக்காரரு, காரைக்குடியில் இருந்த பரம்பு நடராஜன் கவிஞர், அறிவு செல்வம் மணப்பாறை சார்ந்தது, பொன் அனந்த பத்மகுமார், அவர் எந்த ஊரும் சொல்லல எனக்கு தெரியல, கவிஞர் அகவி, எல்லாம் எழுச்சி மிக்க ஒரு பேச்சு கட்டுறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. எனக்கு இனிமேல் புத்தகம் படிக்க வாய்ப்புகள் இல்லை, படிக்க முடியாதில்லை. இந்த பேச்சுகளை கேட்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. வணக்கம் சார் ஸ்ரீமன் சார். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சி. உங்களை எல்லாம் பார்த்தது, உங்க பேச்சுக்களை கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஞானசேகரன் சார் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்க பேச்சு கேட்டிருக்கேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நன்றி சார். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். மாலதி பேசு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இவங்க பேசுறது நல்லா இருந்தது அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க சார். எல்லாருமே சிறந்த தமிழ் ஆளுமைகள். அவங்க பேசுறத நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. எல்லாருமே ரொம்பவே சிறப்பா பேசினாங்க, அருமையா இருந்தது. எல்லாரும் அந்த புத்தகத்துக்கு மேல எவ்வளவு ஒரு பாசம் தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு பாசம் வச்சுட்டு இருக்காங்க. உணர்வு பூர்வமா எல்லாருமே ரொம்ப உணர்வு பூர்வமா பேசினாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரோடைய அந்த பேச்சை கேட்கறதுக்கு எனக்கெல்லாம் பெரிய வாய்ப்பா இது இருந்தது அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. இந்த டாபிக் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது. அவங்களோட வாழ்த்துக்களை நான் பெற்றுக்கிட்டு எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு, 9 ஆயிடுச்சு. அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு அருமையான உரை கொடுத்த அனைவருக்கும் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். எங்கள் தளம் தமிழ் சார்ந்த தளம் இல்லை. நாங்கள் எல்லா தலைப்புகளிலும் பேசுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகள், வேறுபட்ட கருத்துக்கள், வேறுபட்ட எண்ணங்கள், வேறுபட்ட அனுபவங்கள் இதை பகிர்ந்து கொள்றோம். அதனை ஒட்டி தமிழும் பேசுகிறோம்.
முழுக்க முழுக்க தமிழ் சார்ந்த தளம் இல்லை. அதனாலதான் அதை சொல்றேன். பல பல அனுபவங்கள் இதுல இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வந்து 983வது நிகழ்ச்சி, 1000 நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்களிடம் நீங்கள் வந்து பயணித்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்ததில், அது புத்தகம் பற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு உரை கொடுத்ததுக்கு இந்த தளம் கடமைப்பட்டிருக்கு. நன்றி கூற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வேலம்மாள் மேடமுக்கும் மூர்த்தி சாருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி. இன்னும் ஒண்ணு சொல்லணும், நானு கல்யாணி மேடம் எழுதின கவிதை